Studio One Digital and Tele Awards 2025 in association with Red Nool. Title sponsor Meriba Paneer and Jayachandran Textiles. Meriba Paneer Soda. I trust Meriba. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஒரு டெலிவிஷன் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பிரைம் டைம்ல கேர்ள்ஸ்னுடைய ஃபேவரட்டாக மாறினதை தாண்டி பல இல்லங்கள்ல நிறைய பெற்றோர்களுடைய ஃபேவரட்டாக இப்படி ஒரு மகன் நமக்கு வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கும்பா அப்படின்னு ஒரு ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 மூலமாக மக்களிடம் ஒரு பெரிய அன்பு பெற்றிருக்கக்கூடிய லேஸ் நேம் அண்ட் ப்ளீஸ் put your hands together as I welcome people's favorite actor of the year ஆகாஷ் பிரேம் குமார் அவர்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறது ஸ்டுடியோ ஒன் விஜி அண்ட் டெல்லி அவார்ட்ஸ் 2025. வாராண்டி வாராண்டி தங்கக்கட்டு அம்புக்கு போராண்டி சிங்கக்குட்டு கேட்காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி தன்னானே 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 வராங்க நடுங்க வந்து இப்ப மோதுங்க பயமே அறியாத வான் இங்க பாருங்க இவனை கேட்க முடியாது கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆகாஷ். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சூப்பர் இயர்னு நினைக்கிறேன். விஜய் அவார்ட்ஸ்லயும் பார்த்தோம், இப்போ ஸ்டுடியோ ஒன் அவார்ட்ஸ்லயும் பார்க்குறோம். தொடர்ச்சியாக நிறைய விருதுகள் ஃபார் தி சேம் டிவி சீரிஸ். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ கல்யாணி, தேங்க்யூ முத்துக்குமரன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த க்ரௌடில் பியூட்டிஃபுல்லாக ஆங்கர் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் தேங்க்யூ டு எல்லா எஸ்டீம் கெஸ்ட்ஸ் கையால் இந்த அவார்ட் வாங்குறது ரொம்ப சந்தோஷம். கதிரு ராஜி எங்க நிறைய பேர் கேட்குறாங்க. கீழே தான் இருக்காங்க. ஆஹா, மேல கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அவங்களை இன்னொரு என்ட்ரியில கூப்பிட போறோம் முத்து. அப்படி ஒரு ரசிகர்கள் விரும்பினா இப்பவே ஏத்தலாம் அப்படின்றீங்களா? அப்போ ஒன்று பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆகாஷ் பேசி முடிச்சுட்டு அப்படி ராஜியை கூப்பிட்டு அப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு மொமெண்ட் ஒன்று பண்றோம். ஓகே சொல்லுங்க ஆகாஷ், how special this is for you? 2025 ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இயர் டெஃபினட்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட அம்மா அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேஷனை சூஸ் பண்ணி இவ்வளோ நாள் என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2 அந்த கதிர் கேரக்டர் உண்மையிலேயே எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. ஏன்னா நானும் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஆரம்பித்து சின்ன சின்ன வீடியோஸில் அப்பியர் ஆகி அப்புறம் யூடியூப் சீரீஸ் அப்படின்னு பண்ணி அதுக்கப்புறமா டைரக்டர் பாலா சாரோட வர்மாவில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணி டைரக்டர் சேரன் சாரோட ஜேர்னியில் நடித்து அண்ட் ஃபைனலி ஒரு லீட் ரோல் அப்படின்றது எல்லா ஆக்டருக்குமே ஒரு ஒரு கனவாக இருக்கும். சப்போர்ட்டிங் ரோல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தபோது இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லீட் ரோல் அண்ட் அதுக்கு ஃபர்ஸ்ட் விஜய் டெலிவிஷன் அண்ட் வீனஸ் இன்ஃபர்டெயின்மெண்ட் எங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா கதிரோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் ரைட் ஃப்ரம் சீசன் 1. ஸோ அதை ரெப்ரைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்களோட ப்ரொடியூசர் கணேஷ் சார், பாபு சார் அண்ட் ஸ்டார் விஜய் டீமுக்கு நன்றி. எங்களோட என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் என்னோட எக்ஸ்ட்ராடினரி கோ ஆக்டர் ஷாலினிக்கு நன்றி. பிகாஸ் எப்பவுமே ஒரு கோ ஆக்டரோட சப்போர்ட் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் என்றைக்குமே தேவை அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ அஸ் வெல். அண்ட் முக்கியமாக இந்த வருஷம் படங்களையும் டெலிவிஷனையும் பேரலாக பர்சியூ பண்ணுறதுக்கான ஒரு ஆரம்பமாக நான் பார்க்குறேன். ஏன்னா செப்டம்பர் 12 நான் நடித்த ஒரு படம் யோலோ தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆச்சு. இட் டிட் ஹாவ் அ ஸ்மால் ரிலீஸ். பட் எனக்கு அந்த படத்தில் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா இட் வாஸ் மை டெபியூ பிளேபேக். ஸோ நான் முதல் தடவை ஒரு படத்தில் பாட்டு பாடியிருந்தேன் அண்ட் அதுக்கு இட் வாஸ் அ கிரேட் இயர் எனக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் இந்த பர்டிகுலர் கேரக்டர் கதிர் கேரக்டர் தான். அண்ட் ஸ்டுடியோ ஒன் அவார்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. ரிசுபாய் என் டார்லிங்குக்கு நன்றி என்னை கூப்பிட்டு இந்த அவார்டை கொடுத்ததுக்கு. I think எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். நன்றி. Yes, thank you so much and you truly deserve it. விட்டுறதாலும் பிரச்சனை இல்லை. வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, நாங்க எடிட்ல கண்டினியூ பண்ணிக்கிறோம். ரொம்ப நன்றி, வாழ்த்துகள். தொடர்ந்து நீங்க என்ன உயரம் அடைய விரும்புறீங்களோ அதை மிக விரைவில் அடையிறதுக்கு ஸ்டுடியோ உங்களை அன்போட வாழ்த்து. தேங்க்யூ. பீப்பிள்ஸ் ஃபேவரட் ஆக்டர் மேடையில் இருக்காங்க. அடுத்த விருது பீப்பிள்ஸ் ஃபேவரட் ஆக்ட்ரஸ்க்காக பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 மூலமாக இப்படிப்பட்ட ஒரு மகள் ஒரு மருமகள் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்களான்னு இயங்கக்கூடிய எத்தனையோ மாமியார்கள் இருக்காங்க, எத்தனையோ அம்மாக்கள் இருக்காங்க. அப்படி எல்லாருடைய மனசு பிடிச்ச லேஸ் நேம் அண்ட் ப்ளீஸ் put your hands together as we welcome people's favorite actress of the year ஷாலினி அவர்கள். அரங்க விரைந்த கைதட்டலோடு எங்கள் ராஜி நமது ஷாலினி அவர்களை ஸ்டுடியோ ஒன் அன்போடு மேடை ஏற்றி அழகு பார்க்கிறது.
எப்படி எப்பயுமே கண்ணை ரெண்டு இப்படி வச்சிருக்கீங்களே இதோட ரகசியம் என்ன? என்னது என்ன பண்ண இல்ல நல்லா இருக்குன்னு சொன்னேன். எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டுடியோ 1 அண்ட் ஆல் அதர் ஆர்கனைசர்ஸ்க்கு வந்து என்னோட பிக் தேங்க்யூ. ஸோ எனக்கு இந்த ரெக்கக்னிஷன் ஒரு வண்டர்ஃபுல் ரெக்கக்னிஷன் கொடுத்ததுக்கு. ஸோ பீப்புள்ஸ் ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அப்படின்ற பேர் வாங்குறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு பேர்ல ஒரு அவார்ட் வாங்கினது. ஸோ இப்போ மக்களுக்கு வந்து என்னை வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 ராஜியா தெரியப்படுத்தின விஜய் டெலிவிஷனுக்கு ஃபர்ஸ்ட் என்னோட big thank you and என்னோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் the whole technical crew, director sir, writer sir and எங்களோட wonderful co-artists பாண்டியன் ஸ்டோர்ஸோட and definitely my co-star ஆகாஷ் எல்லாருக்குமே வந்து என்னோட big thank you. ஸோ எல்லாருமே எனக்கு வந்து இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ they were so supportive throughout this journey to me. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு டீம் கூட எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைச்சதுக்கு. டெஃபினெட்லி த ஆடியன்ஸ். ஸோ ஆடியன்ஸ் ஓட சப்போர்ட் லவ் எல்லாமே வந்து இந்த இடத்துல நான் இங்கே நின்று பேசிட்டு இருக்க முடியாது. ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து என்னோட மிகப்பெரிய நன்றி, மனமார்ந்த நன்றிகள். யா அண்ட் என்னோட தேங்க்யூ. அண்ட் என்னோட ரியல் ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் டெஃபினெட்லி என்னால் பண்ணியிருக்க முடியாது. ஸோ என்னோட ஃபேமிலிக்கும் ரொம்ப நன்றி அண்ட் எஸ்பெஷலி என்னோட ஹஸ்பண்ட் பிரபுக்கு. ஸோ யா தேங்க்யூ. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸ்டுடியோ 1 ஃபார் திஸ் ரெகக்னிஷன். தேங்க்யூ. ரொம்ப நேரமா ஏதாவது ரெண்டு வார்த்தை பேசுவீங்களான்னு பின்னாடி ஒரு மனுஷன் காலர் இப்படி பண்ணிக்கிட்டு நிக்கிறாருமா, அவரை பத்தி ஏதாவது? கதிரை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? பத்தி சிறு வார்த்தைகள். ஓகே, கதிர் வந்து ஆக்சுவலா இப்ப இங்க எப்படி நின்றுட்டு இருக்காரு, அமைதியா சமத்தா அப்படிதான் எப்பவுமே. ஸோ செட்லயுமே வருவாரு, அவர் பாட்டு நடிப்பாரு, போவாரு, சமத்தா இருப்பாரு, அவ்வளவுதான். இப்ப சமத்து இல்லாத ஒரு கதிரை பார்க்க போறீங்க. கதிர் அப்படியா? ராஜியை நினைச்சு எல்லாரும் நாங்கெல்லாம் வியந்து போற மாதிரி ஒரு பாட்டு 2 வரி பாடுங்க பார்க்கலாம். ஆஹா, ஆடியன்ஸ்ல அப்படியே அரண்டு போயிடணும். பிரபு ப்ரோ வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. நான் அவரும் நிறைய கிரிக்கெட் பார்ப்பாங்க, நானும் நிறைய கிரிக்கெட் பார்ப்பேன். ஸோ ப்ரோ ஆப்வியஸா பாட தெரியுங்கிறதுனால, ஓரளவுக்கு பாட தெரியுங்கிறதுனால இந்த பாட்டு. உன்னதான பார்த்துக்க நான் இங்க காத்திருக்க, நெஞ்சு எங்கிருக்க, உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்ப நான் என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ, எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவவ, யாரவ ஊர் சொல்லும் ஸ்டார் அவதான் என்னவளோ, அவ கலையவ அழகிய நிலவவ, நிலவிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ, சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்குள் அவதான் காரணமா. அழகு 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 அழகு. எனக்கு உண்மையாலுமே ஒரு பெரிய வருத்தம், ச்சே நம்மள பார்த்து இப்படி பாட யாருமே இல்லையே அப்படி. வெளியே ஒரு மனுஷன் சட்டை கிழிஞ்சு போய் உட்கார்ந்து நீ பாக்கலையாமா, அவர் பாடுவாரு. பட் எனிவேஸ் உங்க கண்ணியத்தை பாராட்டுறேன். நீங்க இந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி பிரபுக்கு ஒரு பெர்மிஷன் லெட்டர் போட்டு அப்புறம் பாடுனீங்க பாத்தீங்களா, ஐ அப்ரிஷியேட் யூ ஃப்ரெண்ட் ப்ரோ. மகிழ்ச்சி. we truly appreciate and ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. 2 பேரும் ஒரே மேடையில விருது வாங்குறீங்க, நிறைய விருதுகள் வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. அடுத்தும் ஒரு விருது மேடைக்காக தான் போறீங்கன்னு கேள்விப்பட்டோம் நாங்க. சோ அதுக்கும் அட்வான்ஸ் விஷஸ் and thank you so much for joining. Congratulations. Thank you கல்யாணி, thank you முத்துக்குமரன் ப்ரோ, thank you ரிசு பாய் டார்லிங், thank you. இவர் இந்த மேடைக்கு மிக மிக தகுதியானவர் அப்படின்னு சொல்றதுல நான் பெருமை அடைகிறேன். ஒருத்தன் உழைச்சிக்கிட்டே இருந்தான்டா அப்படின்னா அவன் கண்டிப்பா ஜெயிப்பான் அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த உதாரணமா கலக்கப்போது யாரு மேடையில தொடங்கி இன்னைக்கு திரை எங்கும் கலக்கி கொண்டிருக்கிறார். எந்த படம் வந்தாலும் அந்த படத்திலே எங்க அண்ணன்டா அப்படின்னு பார்வையாளர்கள் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்லி மகிழும் அளவிற்கு எல்லோர் மனதிலும் தான் அவர்களின் அண்ணனாக நண்பனாக அவர்களுள் ஒருவனாக மாறி இருக்கிற எங்கள் அன்பு அண்ணன் TSK அவர்களை மன மகிழ்வோடு மேடை ஏற்றுவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறது ஸ்டுடியோ 1.
திருச்சி உங்களுக்கான அடையாளமாக இருந்தது. ஆனா இப்போ திருச்சிக்கு நீங்க ஒரு அடையாளம். நிறைய பேர் அதை சொல்றாங்க. சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு. அண்ட் இப்போ மீண்டும் உங்களுக்கு ஒரு விருது. What do you wish to share? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து வாங்குற விருது வாங்குற எல்லாருக்கும் கைத்தட்டி அப்ரிஷியேட் பண்ணி பொறுமையாக இருந்த எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் ஏன்னா 2 தொகுப்பாளர்கள், என்னுடைய அன்பு தம்பி முத்துக்குமரன் போன சீசனில் கலக்கி ஒரு ட்ரெண்ட் செட்டரா, அதாவது ஒரு பிக் பாஸ்னா எப்படி இருந்தாலும் நெகட்டிவாக தான்ப்பா வருவாங்க அப்படின்றத பிரேக் பண்ணி அதுலேயும் பாசிட்டிவாக வர முடியும்னு நிரூபித்தவர் வந்து முத்துக்குமரன். அவருக்கு ஒரு பலத்தை கைத்தறி கொடுக்கலாம். சாதாரணமான விஷயம் இல்லை. கமல் சார் சொல்கிற மாதிரி தான், பாம்புக்கும் பயப்படக்கூடாது, கங்கையிலேருந்து தண்ணியும் வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி காதுலையும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி கல்யாணிலாம் ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து சின்ன வாண்டுலேருந்து பார்த்தது. ஸோ இன்னைக்கு ஐம் ஸோ ஹாப்பி. நீங்கள் வந்து ஆக்ட்ரஸா ஆங்கரா ஒரு எமர்ஜிங், அதுக்கு வாழ்த்துக்கள். அவங்களுக்கு ஒரு பலத்தை கைத்தறல் கொடுத்துடலாம். ஏன்னா எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த கைத்தட்டு நிகர் வராது, அதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் அதே மாதிரி ரிசு ப்ரோ, அவருக்கு என்னுடைய பெரிய நன்றிகள். ரொம்ப வருஷமாக அவர் எனக்கு தெரியும், ரொம்ப வருடங்கள். இதனோட ஃபர்ஸ்ட் அவார்ட் ஃப்ரம் ஸ்டுடியோ 1. அதுவும் வந்து லைக் மோஸ்ட் ப்ராமிசிங் ஆக்டர் ஆஃப் த இயர். யூஸ்வலாக ஒரு மிமிக்ரிக்கு கலக்கப்போவது யார் மாதிரியான ஒரு காமெடி ஷோஸ்க்கு நான் ஒரு 4 அவார்டு வாங்கியிருக்கேன் டைட்டில். ஆனால் எந்த ஒரு பெரிய ஒரு நிறுவனங்களோ இல்லை பெரிய யூடியூப் சேனலோ பெரிய விஷயங்களோ, எனக்கு தெரிஞ்சு பிளாக் ஷிப் மட்டும் தான் எங்களுக்கு வாய்ஸ் ஆஃப் த இயர்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. எங்கேயுமே அந்த அங்கீகாரம் கிடைச்சதில்லை. ஆனால் அதுக்கப்புறம் லப்பர் பந்துன்னு ஒரு மேஜிக் நடந்தது. எப்படி ஆர்சிபிக்கு வந்து 18வது வருஷம், தட் மீன் 18 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கப்பு கிடைச்சதோ, அதே மாதிரி என்னோட 18வது படம் தான் லப்பர் பந்து. அதுக்கு முன்னாடி 17 படங்கள் நடிச்சிருக்கேன். எல்லாம் சும்மா நடிக்கல, எல்லாமே பெரிய ரோல், எல்லாமே பெரிய ஹீரோஸ் நடித்த படம். ஆனால் எந்த படமும் எனக்கு பெரிய பிரேக் கொடுக்கல. கிட்டத்தட்ட இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகி 15 வயசுல ஸ்டார்ட் பண்ணேன். 16வது வயசுல அசத்த போவது யார் வந்தேன். 19 வருஷம் இந்த இயரோட 19th இயர். லப்பர் பந்து அப்புறம் லாஸ்டா இப்போ நான் ரீசெண்டாக நடிச்சது பாலாஜி சக்திவேல் சாரோட மதுரையில் ஒரு படம் நடிச்சுட்டு வந்தேன். லப்பர் பந்து மாதிரி ஒரு ஆன்டகனிஸ்ட் கேரக்டர் தான். அது என்னுடைய 25வது திரைப்படம். இதெல்லாம் நினைக்கும் போது எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு மனுஷன் வந்து ஒரு சில பேருக்கு டக்குன்னு புகழ் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு டக்குன்னு பேர் கிடைக்கும். ஆனால் நீங்கள் கன்சிஸ்டன்சியா உழைப்பை மட்டும் போட்டிங்கன்னா ஒரு நாள் கிடைக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படி இருக்கும். அது மாதிரி மனசெல்லாம் சந்தோஷமா இருக்கும். ஸோ ரொம்ப நன்றி. அதுவும் என்னோட குடும்பம், அண்ணி ஆகட்டும், பாப்பா ஆகட்டும். பாப்பாலாம் நான் வந்து குட்டி பாப்பாலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். மாப்பிள்ளை ஆகட்டும், இவங்கள்ட்ட இருந்து நான் வாங்குறது எங்கள் அண்ணன்ட்ட இருந்து வாங்கின மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எப்பயுமே வந்து அண்ணன்ட்ட கால் வரும். நீங்கள் நிறைய பேர் சொன்னாங்கல்ல ஃபினான்ஷியலாக இஷ்யூஸு, அவர் கொடுத்து செவந்த கை. உண்மையிலேயே கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில் கலக்கப்போது யார் சாம்பியன்ஸில் வாரம் 5000 10,000 அள்ளி கொடுப்பாரு பண்ணுற பர்ஃபார்மன்ஸ்க்கு. அந்த புண்ணியம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் டபுள் மடங்கு இல்லை, ட்ரிபிள் மடங்கு இல்லை, அப்படியே ரிட்டனா அப்படி பொழிஞ்சிட்டு வரப்போகுது. அதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. கண்டிப்பாக அது நடக்கும், அது சும்மாலாம் இல்லை. எங்கள் அண்ணன் வந்து அதில் கர்ணன் தான் எப்பயுமே. அவங்கள்ட்ட இருந்து வாங்கினது எனக்கு ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி. எனக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரே ஒரு ஆசை, எங்கள் அம்மாவை எங்கேயுமே நான் மேடை ஏற்றினது இல்லை. அதே மாதிரி என் தங்கச்சியை நான் எங்கேயுமே மேடை ஏற்றினது இல்லை. என் ஒய்ஃபு என் பொண்ணு எல்லா ஷோக்கும் வந்திருக்காங்க, மேடையில் ஏறினதில்லை. எனக்கு எங்கள் அம்மா இது வரைக்குமே எந்த ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போஷரில் ஏதாவது ஒரு அவார்டு வாங்கினாங்கன்னா இல்லை. என் தங்கச்சி அது மாதிரி இல்லை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என் தங்கச்சி ஒரு ஸ்பெஷல் சைல்டு. இப்போ வரைக்கும் எப்படி என் பொண்ணு ரியா இருக்காங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் என் தங்கச்சி. ஸோ எனக்கு அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு எங்கள் அண்ணன் டிஎஸ்கேவின் அன்பு தாயாரும் சகோதரியும் மேடைக்கு வருமாறு. உன்னை போல யாரும் இல்ல, சத்தியமா பார்த்ததில்ல, அன்பு நிறைஞ்சிருந்தா அத்தனையும் வீட்டுக்குள்ள, ஊருக்கு ஒரு வானம் இல்ல, நீயும் நானும் தூரம் இல்ல, ஈர மனசிருந்தா நெஞ்சுக்குள்ள வாரம் இல்ல. உங்களுக்கு இந்த விருது கொடுத்தது
கொடுத்ததுல அவங்க 2 பேரும் அவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு பூரிப்பு அவங்க மூஞ்சில தெரியுது. என் தங்கச்சிங்க, ஆமா. என் தங்கச்சி, என் மாப்பிள்ளை, எங்க அண்ணி சோறு போட்டு ஊர்ல இருந்து திருச்சில இருந்து வந்து ஒண்ணுமே இல்லாதப்ப வீட்டுல சோறு போட்டவங்க. அவங்க 3 வேளை சோறு போட்டவங்க. என்னோட ஃபேமிலி தான் அது. அதனால ஸோ நம்ம அது வந்து அது ரத்த பந்தம் அது. அதனால வந்து அதெல்லாம் ஹாப்பினஸ் தான். எனக்கு என்னன்னா என் தங்கம் எங்க அண்ணன் தொட்ட தூரத்தை விட பெருசா தொடணும். என் மாப்பிள்ளை அதை விட பெரிய உயரத்துக்கு வரணும். எங்க அக்கா நிறைய இப்போ சேனல்லாம் பார்க்குறேன், யூடியூப் சேனல்ல நிறைய படங்கள் நடிக்கிறாங்க. அது மாதிரி அவங்க பேர் வந்து இப்போ இந்திரஜா ரோபோ சங்கர்னு ஃப்ரேமில் வருதுல்ல, அதுதான் எங்களுக்கு ஹாப்பி. அண்ட் இது என் தங்கச்சி வந்து என் லைஃப்ல எனக்கெல்லாம் நடந்த சக்ஸஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல, எனக்கு லைஃப்ல நடந்த சக்ஸஸ் எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் என் தங்கச்சி தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா வீட்டில் அப்படின்னு சொல்லி ஈரோடு மகேஷனை முத என்னை வந்து ரொம்ப காலேஜ் படிக்கும் போது 15 வருஷம் 15 என்னோட ஏஜ் அப்போ 15, அப்போ கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னா வீட்டில் இப்படி ஒரு தங்கச்சி இருக்கா, தம்பி படிக்கணும், நானும் என்னோட ஸ்டடீஸை பார்த்துக்கணும், இப்படி வந்து ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை இருந்தது. அப்போ ஒரு 500 ரூபாயில் ஆரம்பித்த என்னுடைய பயணம் இன்னைக்கு இறையொருளால் நல்ல நிகழ்ச்சிகளை போகிற இடங்களில் நல்லபடியாக வாங்குறேன். ஸோ ஐம் ஸோ செரிஸ் என் தங்கச்சி கூட, எங்கள் அம்மா கூட. எங்கள் அம்மா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு அன்பை மட்டும் வழங்க, எல்லாமே அப்படிதான். எனக்கு வந்து இந்த நேரத்தில் எங்கள் அப்பாவும் இங்கே தான் இருக்காரு, எங்கள் ரோபோ அண்ணனும் இங்கே தான் இருக்காரு அப்படின்றதுல நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நேரம் டைம் எடுத்துருக்குது, சாரி. அண்ட் ஸ்பெஷலாக என் தங்கம் ரியா குட்டி, அவள் பிறந்ததுலேருந்து நிறைய அவார்டுகள் மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கேன். அண்ட் அதே மாதிரி வைஷ்ணவி, எங்களுடைய இது காதல் திருமணம். 2 பேரும் வேற வேற ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டு ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, இந்த சூரிய வம்சம் படத்துல தான் வர மாதிரி ஒரு டைலாக், இது 2 எங்க திருத போகுது, அது ஒரு தருதல இது ஒரு தருதல, இந்த 2 தருதல சேர்ந்து குப்பை தான் கொட்ட போகுது அப்படின்னாங்க. அடுத்த வருஷம் வந்தா 10வது வருஷம் எங்களுடைய கல்யாணம் ஆகி, என்னுடைய ஸ்டெப்பிங் ஸ்டோன்ல இப்போ எனக்கு ஒரு க்ளோன் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், ஒரு ட்வின் இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் வைஷோ. ஸோ நான் எங்க இருந்தாலும் விட்டுட்டு போவேன், அது மாதிரி தான் என்னோட தம்பி. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸ்டுடியோ. உனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப நெகிழ்வா இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமான உதாரணம் முன்னோடி நீ ஏன் அண்ணனை சொன்னேன்னா, ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இன்னைக்கு நாளைக்கெல்லாம் கிடையாது, அது எத்தனை நாள் ஆனாலும் சரி உழைப்பை எரிஞ்சுக்கிட்டே இருங்க. உங்க செவர் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா ஒரு நாள் அது லப்பர் பந்து மாதிரி வேகமா உங்களை பார்த்து திரும்பி வரும். அப்படி திரும்பி வந்ததுதான் இந்த குடும்பம், இந்த அன்பு, இந்த விருது எல்லாம். ஆனா டிஎஸ்கே நீங்க ஜெயிங்கனே, அப்பதான் எங்களுக்கும் நாங்க ஜெயிப்போம் நிறைய நம்பிக்கை வரும். கண்டிப்பா. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த லப்பர் பந்து என்ன எங்க கொண்டு போச்சுன்னா, மலையாள திரைப்படத்துக்கும் கொண்டு போயிருக்கு. ஆக்டர் பிருத்திவிராஜ் சாரோட விநாயக் புத்தான்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன், அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதே லப்பர் பந்து என்ன ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா, ஒரு காமெடி ஆர்டிஸ்டா, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா அப்படி இருந்த என்ன இன்னைக்கு ஒரு லீடா, ஒரு கதையின் நாயகனா, டியர் ஜீவா அப்படின்னு ஒரு திரைப்படத்துல அந்த படம் இப்போ வர தீபாவளிக்கு டென்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க லுக்கு, கலரு, ஹைட்டு, வெயிட்டு, அதெல்லாம் எதை பத்தியும் ஒரி பண்ணிக்காதீங்க. எல்லாமே எங்க அண்ணன் சொல்ற மாதிரி தான். யாருமே இங்க ஜீரோ இல்ல, எல்லாருமே ஹீரோ. எங்க அண்ணன் சொல்ற மாதிரி தான், ரோபோனே சொல்ற மாதிரி தான், ஐ எம் நாட் ஜீரோ, ஐ எம் ஆல்வேஸ் ஹீரோ. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. லவ் யூ. தேங்க்ஸ் டு தி என்டையர் crew. நன்றி. Thank you so much டிஎஸ்கே அண்ணா. நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் இந்த நேரத்துல ஒரு பெரிய வாழ்த்துக்கள். Thank you so much. நன்றி அண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. Thank you ரிசுவையா, லவ் யூ. இவருடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வளர்ச்சி. அதாவது ஒரு மனுஷன் வந்து ஒரு ஸ்கிராட்ச்ல இருந்து, சூர்யா சார் சொல்லுவார்ல இது ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிச்சதுன்னு, அது மாதிரி இந்த மனுஷன் ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிச்சு நான் ஆதித்யா சேனல்ல இருக்கும் போது என்னோட டீம்ல இருந்தாரு. இன்னைக்கு பாருங்க இவருக்கு பின்னாடி இவ்வளவு டீம் இருக்கு. அதை ரோட்ல போனா அவரை ஸ்நாட்ச் பண்ற அளவுக்கு பெரிய ஆளா வளர்ந்திருக்காருண்ணே. இந்த ரொமான்டிக்கான என்ட்ரி யாருக்கு அப்படின்னா, ரொமான்டிக்காக சென்சேஷனல் முகமாக டிஜிட்டல்ல வலம் வந்திருக்கக்கூடிய நபர்
டிஜிட்டல் மட்டுமா டெலிவிஷன்லயும் வந்து கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ப்ரப்போஸ் பண்ணல அவரு, ஆனா இப்ப பண்ணுவார்னு கூட நிறைய பேர் காத்துதான் கிடக்குறோம். கூப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த விருது யாருக்கு போகுது அப்படிங்கறத சொல்லணும். சென்சேஷனல் ஐக்கன் ஆஃப் தி இயர் அப்படிங்கும்போது நிச்சயமாக ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு நபர். லேஸ் நேம் அண்ட் ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் as a welcome the first awardee ராவணராம் அவர்கள். அவருக்காக ஒரு பெரிய பெரிய கைதட்டல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ராணவராம் தம்பியா நினைக்காதீங்க, ஒரு 8 கிலோ குறைச்சிருக்கிறாரு. அடுத்து ஹாலிவுட்ல ஒரு படத்துக்காக தேர்வா இருக்கிறார் நினைக்கிறேன். அப்படிங்களா சார்? 8 கிலோ குறைச்சு வேட்டி கட்டினாலும் கோட்டு போட்டாலும் கரெக்டா இருக்கிற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காரு. எல்லாரும் ஒரு நல்ல அரங்கம் நிறைந்த கைதட்டல் கொடுத்தீங்கன்னா உற்சாகமா அவருக்கான விருதை கொடுத்து நிகழ்ச்சியை சிறப்பாக ஆரம்பிச்சிருவோம். ஸோ இன்னைக்கு உங்களை வச்சு தான் நாங்கள் வந்து ஆரம்பிக்க போகிறோம் நம்மளுடைய டெலி அண்ட் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2025. ஸோ அவார்டி மேடைக்கு வந்துட்டாங்க. இந்த விருதினை வழங்குவதற்காக I would like to welcome the title sponsor of Studio One Digital and Tele Awards 2025, நம்மளுடைய MK and Amman Jewelry னுடைய founder. So can we please have you on the dais? ராவணனுக்கு மட்டும் கொடுத்துட்டா அப்படி மண்டோதரி வேண்டாமா? சென்சேஷனல் கப்புள்னு சொன்னா கப்புள் கூட வேணுமா? நானும் கூப்பிடுங்க எதிர்பார்க்கிறேன். மேல இளைஞர்கள் ஆவலோட காத்திருக்காங்க. முத்து, அதுவும் முக்கியமா இந்த ஷோ போனதுக்கு அப்புறம் ராவணா வந்து எங்கேயுமே வந்து சோலோவாக போறதே கிடையாது. பேரு தான் சிங்கிள் பசங்க, பட் எப்பவுமே டியூவலாகவே சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். லேஸ் நேம் அண்ட் ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் as a welcome Asha. Can we please have you on the dais? எனக்கு சென்சேஷனல் கப்பலை கூட்டியா நிப்பாட்டி இருக்க, இல்ல இவங்களையும் வரைக்க பாத்துக்கிட்டு நல்ல கைதட்டுங்க. Alright, so முதல் விருது we request the presenters to kindly present the award to the sensational couple of the year. Ladies and gentlemen, please put your hands together for Ravana and Asha. ராவணராமுக்கு வந்து நடுவுல கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஏன்னா எல்லாரும் கண்ணு வச்சா என்ன செய்யறது, அவருக்கு உடம்பு சரியில்லை. ஒரு வைரல் ஃபீவர்னால 8 கிலோ குறைஞ்சிருக்காரு. அவர் 8 கிலோ குறைஞ்சிருக்காருங்கிறத நினைச்சு ஆசை 6 கிலோ குறைஞ்சாங்க. அவங்களுக்கு மனசு சரியில்லாம போயிடுச்சு இல்லையா? நீங்க 2 பேரும் வந்து அதாவது டெலிவிஷன்ல இருந்தாலும் நீங்க தான் வரீங்க, டிஜிட்டல் அப்படின்னு சோஷியல் மீடியா இருந்தாலும் நீங்க தான் வரீங்க, யூடியூப்லயும் வரீங்க, எங்க பார்த்தாலும் நீங்க தான் இருக்கீங்க. இல்ல சமீபமாக நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு பல இடங்கள்ல வைரலாக நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் பதில் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல ஆஷா அம்மா சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஆஷா பதில் சொல்லுவாங்களா ப்ளீஸ்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, ராவணன் தான் எப்பயும் நிறைய பேசுவாரு. ஆஷா வந்தோடனே மைக்க கூட கொடுத்துறீங்களே, என்ன நல்லது தானே? இல்ல எல்லாரும் கேக்குறாங்க, நீங்க உறங்காமட்டிக்கலாம் வேற ஆஷாவை அடிக்கடி கூட்டி போறீங்களா, என்ன கதைன்னு கேக்குறாங்க. இல்ல அது ஷோல கூட்டி போக சொன்னதுனாலதான். ஷோல கூட்டி போனல, மத்தபடி ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல ஐயா. அது ரைட் ரைட் ரைட். அந்த மாதிரி எதுவும் இல்ல. But I should definitely say சிங்கிள் பசங்க மூலமாக பல பேருடைய மனதிலையும் இடம் பிடிச்சிருக்கீங்க. இப்போ அதுக்காக சென்சேஷனல் கப்பல் அப்படிங்கிற விருது வாங்கியிருக்கீங்க. How happy you feel? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருஷம் இந்த வந்து டிஜிட்டல் அவார்டு வாங்கிட்டு இருக்கிறானே ரிஷுபாய் நான் கையால. அண்ட் வருஷம் உங்களிடத்தையும் பார்த்துருக்கேன். நீங்க ரொம்ப தூரம் வளர்ந்து போயிட்டு இருக்கீங்க. உங்க முன்னாடி இந்த அவார்டு வாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தென் ஜீ தமிழ்ல முதல் டைம் உள்ள போயிருக்கேன். நான் போகும்போது ஒரு பார்வையில போனேன், இப்போ வேற பார்வையில போயிட்டு இருக்கு. பட் எல்லாமே நல்லா தான் இருக்கு. இதே மாதிரி நல்லதா போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர். ஆஷா நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஆக்சுவலி ட்ரெண்டிங் கப்பல் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட். ட்ரெண்டிங் கப்பலுக்காக நான் வந்து வெறும் சீரியல்ஸ் இந்த மாதிரி ஆக்டிங் பேஸாக தான் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். பட் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கு.
மேபி இவங்கள மூலியமா இந்த அவார்ட் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் ஆனா என்னன்னா ராவணன் அவர்கள் வந்து எந்த மேடை ஏறினாலும் அவருக்குன்னு வந்து ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்கு. அது என்ன அப்படின்னா அந்த ரேப், அந்த பெர்ஃபார்மன்ஸ். அதுக்குன்னு ஒரு தனி கூட்டமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க மேடை ஏறி அழகா வந்திருக்கீங்க, அதை மிஸ் பண்ண எங்களுக்காக வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால எங்களுக்காக ப்ளீஸ். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் ரேப் ஆல தான் வந்தேன். ஃபீவர்னால ஒழுங்கா பேசவே முடியல. அதாவது ஆசாமா பேச விட்டேன் நான் உங்ககிட்ட. அப்படிங்களா? நான் கூட நீங்க ஆசாமா பேச உடனே இப்ப இருந்து பிராக்டிஸ் பண்றீங்க உங்களுக்கு தப்பா நினைச்சிட்டேன். தவறா எடுத்துக்காதீங்க. ஆஷா நீங்க சொல்லுங்க, இந்த ஷோ டிசைன் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும் எனக்கு தெரியல. ராவணராம் உங்களுக்கு பேரா வரும்போது அது உங்களுக்கு அப்ப எப்படி இருந்திருக்கும்னு தெரியல. ஆனா இன்னைக்கு எல்லாரும் உங்களை அன்போட வரவேற்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா பாக்குறாங்க, உங்களை பார்த்து எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க, புன்னகை செய்யறாங்க. அது எவ்வளவு ஹாப்பியா வந்து முக்கியமாக ரொம்ப பொறாமப்படுறாங்க. ஆமா, அது வந்து நிச்சயமாக நிறைய மெசேஜஸ் வருது. ராவணராமுக்கு சொல்லுங்க, நான் வந்து க்ரஷ்ஷா இருக்கேன், நான் லவ் பண்றேன், நீங்க சொல்லுங்க எனக்கு மெசேஜ் வரும். ஸோ அது எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் பொறாமை. கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகம். அந்த ஷோல எங்கனால பார்க்க முடியுது. நிறைய பேருக்கு அப்படி கப்பன்னு கொஞ்சம் லைட்டா நிறைய பேர் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நெகட்டிவ் எனர்ஜியை இன்னும் கொஞ்சம் லைட்டா அப்படி வந்து பர்ன் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு 2 ஸ்டெப் போட போறோம். நாங்க என்ன பண்ணுவோம், இந்த வீடியோ எடுத்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுவோம். ஸோ அதனால எங்களுக்காக ஒரு 2 ஸ்டெப் மியூசிக் போடுறோம். நீங்க அப்படியே ரொமான்டிக்கா ஆடுறீங்க, அதை பார்த்து அப்படி அடுத்த அவார்டுக்கு போறோம் நாங்க. ஓகே ப்ளீஸ், கேன் வி ஹேவ் சம் மியூசிக் ஃபார் ராவணா அண்ட் ஆஷா? அடிச்சாலும் பிடிச்சாலும் விலக மாட்டேன், பிரேக்கப் பிரிய மாட்டேன். வெக்கப்படுற மாதிரி கொஞ்ச நேரம் பண்ணாரு. ஐயோ டான்ஸ்லாம் வானம் காத்து கிடந்த அடிச்சு பறக்க விட்டுருக்கீங்களே. ஒரு நல்ல அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு இந்த இணை வாழ்வில் என்ன உயரம் தொட விரும்புகிறார்களோ அதை மிக விரைவில் அடைவதற்கு ஸ்டுடியோவின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துறோம். ஸ்பான்சர்ஸ்க்கு ரொம்ப 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 நன்றி. Thank you so much to both of you, and மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய congratulations. Thank you very much. ஒரு டிஜிட்டல் ஃபைண்ட் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற விருதை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது கிட்டத்தட்ட எல்லா சவுண்ட் லேபிள்ஸும் பாட்டு ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ முதல்ல இவரோட கால் ஷீட் வாங்கிடுறாங்க அப்படின்னு நாங்க கேள்விப்படுறோம். திடீர்னு பார்த்தா ஒரு வீடியோல கிருஷ்ணாவாக இருப்பாரு, திடீர்னு பார்த்தா ஒரு குட்டி எஸ்கேவாக இருப்பாரு, குட்டி கார்த்தியாக இருப்பாரு. இப்படின்னு எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அதுல இருக்கக்கூடிய பாட்டை ரீமேக் பண்ணி அழகாக மக்களை என்டர்டெயின் பண்ணக்கூடிய டிஜிட்டல் ஃபைண்டுக்கு இந்த விருது போய் சேர்றதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். So ladies and gentlemen, please put your hands together as we welcome Roshan, the digital find of the year. உங்க அம்மா நினைக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. நிறைய பேர் அதே மாதிரி உங்களை செலிப்ரேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு this moment for you? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. தெரில, நான் எதிர்பார்க்கல இத்தனை பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, இவ்வளோ லவ் தருவீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் 2 பேருக்கும் மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இவ்வளோ நேரம் அங்கே நின்று ஒரு ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேருமே. ஸோ இந்த இடத்துல நான் 4 மணிலேருந்து நிற்கிறேன், ஒரு வயலும் கத்தல. அதனால உங்களுக்கு இவ்வளோ அன்பு கிடைச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த இடத்துல நான் வந்து கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் தென் ஷாம் அண்ணா, அதுக்கப்புறம் டைரக்டர் சார், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஹாட் ஸ்டாருக்கு மிகப்பெரிய நன்றி. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அவார்டு ஆக்டரா. ஹார்ட் பீட் பத்தியும் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஹார்ட் பீட் பத்தி சொன்னோம்னா நான் உட்காந்து சொல்லிட்டே இருப்பேன் இன்னைக்கு நாள் ஃபுல்லா. என்னோட போர்ஷன் வந்து ரொம்ப குட்டியான ஒரு போர்ஷன் தான் ஹார்ட் பீட்ல. பட் ஆனால் எனக்கு அங்க ஹார்ட் பீட்டோட கேஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையா இருக்கும். சார் நம்மளால ஃபுல்லா நடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. டு பி ஹானஸ்ட், நான் ஒரு மிகப்பெரிய ஹார்ட் பீட் ஃபேன். அதுல வந்து நான் வந்து 1 year வெயிட் பண்ணேன் கேஸ்ட் ஆகிறதுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஷாம் அண்ணா, எல்லாருக்குமே ஏடிஸ் அண்ணா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எஸ், தேங்க்யூ ஸோ மச். அம்மாக்கு ஃபைனலா அம்மா இல்லாம நான் இங்க இல்லைங்க. ஸோ அம்மாவுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் என்னை நம்பினதுக்கு. என்னால வந்து டாக்டர்லாம் ஆக முடியல, மன்னிச்சுக்கோங்க. பட் ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு அளவுக்கு இங்க வந்து டாக்டரோட பல ஆக்டர் தான் எல்லா பிள்ளைகளுக்கும் பிடிக்குது, கவலைப்படாதீங்க ரோஷன். அவங்களுக்கு இன்னும் இருக்குங்க மனசுக்கு, நான் டாக்டர் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. ஹார்ட் பீட்ல தான் டாக்டர் ஆயிருவீங்கல்ல, வாழ்த்து. எல்லாரும் ரொம்ப டேலண்டடான எல்லாரும் முன்னாடியும் நான் வந்து அவார்ட் வாங்குறதுல ரொம்ப 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 சந்தோஷம்.
because you're very talented. Congratulations. Thank you so much. வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிறைய விருதுகளும் நிறைய மேடைகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது. தேங்க்யூ. இதே மாதிரி வந்து குட்டி ஸ்க்ரீன்ல இருந்து பெரிய ஸ்க்ரீன் வந்து உங்க ரோஷன் போற. ஸோ தொடர்ந்து அடுத்த வருஷம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கும் இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி ரோஷன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிறைய விருதுகள் வாங்கிக்கிட்டே இருக்கணும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அண்ட் அம்மாக்கும் ஒரு பெரிய நன்றி. டு த என்டையர் ஃபேமிலி ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். Welcome to Studio One Digital and Tele Awards 2025, sir. So, Find of the Year award வாங்கிருக்கீங்க. So, how do you feel? I'm so happy. Okay. So, thank you Red Nool and Studio One Awards. So, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆக்டர்னு சொல்லிட்டு கொடுக்குற அவார்ட். ஸோ I'm really excited to go inside and enjoy the event. Okay. ஸோ உங்களோட ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸாக ஹார்ட் பீட்டில் வந்து எங்கள் வெர்ஷன் ஆஃப் விஜயை பார்க்க முடிஞ்சுது. ஸோ ரொம்ப க்யூட்டாக பண்ணீங்க அண்ட் அந்த கேரக்டரை ரொம்பவே வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்தது உங்களோட ஆக்டிங்கும். ஸோ எப்படி அந்த சான்ஸ் கிடைச்சது அண்ட் எப்படி இருந்தது அந்த கேரக்டரை கேரி பண்ணுறதுக்கு? ஆக்சுவலி நான் 1 year வெயிட் பண்ணேன் டு பி casted in Heartbeat. ரொம்ப பெரிய ஃபேன், ஹார்ட்பீட்டோட ரொம்ப பெரிய ஃபேன். ஸோ என்டையர் டீமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக என்னை வந்து ரோஷன் அப்படின்லாம் கூட மாட்டாங்க, குட்டி விஜயனும் கூடலாம் மாட்டாங்க, செல்லம் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சில டைம் வந்து கொஞ்சம் எனக்கு பொறாமையாக இருக்கும். அங்கே லைக் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற எல்லாரையும் பார்க்கும்போது சார் நம்மளால் கண்டினியூஸாக ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, ஆக்டிங் வைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகே. ஸோ ரீல்ஸில் நிறைய உங்களை பார்க்க முடியுது. உங்களுக்கு இது வரைக்கும் வந்து ஒரு சூப்பரான நீங்கள் மறக்க முடியாத மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கா? நிறைய இருக்கா? இல்லைங்க, வந்தது இல்லைங்க. நிஜமா மறக்க முடியாத அளவுக்கு எனக்கு அந்த ஒரு ஆனால் வந்திருக்கு. ஆனால் மறக்க முடியாத அளவுக்கு எனக்கு வந்தது இல்லைங்க. ஓகே, சிங்கிள் தான். ஆனால் ரொம்ப ஃபீலிங்காக சொல்கிறாரு. அப்போ அடுத்த அவார்ட் ஃபங்க்ஷன் நான் ஹோஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் மிங்கிள்னு சொல்ல நாங்கள் வெயிட் பண்ண. இல்லை, ஹாப்பி தட் ஐம் சிங்கிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராஜெக்ட் கையில் வச்சிருக்கீங்க? எதில் பார்க்கலாம் உங்களை? நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட் பீட்டுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தீங்களோ, குட்டி ஸ்க்ரீன்லேருந்து ரோஷன் பெரிய ஸ்க்ரீன் போகிறோம். அதே மாதிரி வந்து அடுத்த வருஷம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வரப்போகுது. இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் என்னோட பிக் ஸ்க்ரீன் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் அதை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சூப்பர். ஸோ இன்னைக்கு அவார்ட் வாங்கினதுக்கும் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இனிமேல் நீங்கள் நிறைய அவார்ட் வாங்கணும்னு உங்களுக்கு நாங்கள் விஷஸ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல திறன் இருந்தா அது யார் மனதையும் புண்படுத்தாததா இருந்தா அவனுக்கான வெற்றி அவனை தேடி வரும் என்பதற்கான மிகச்சிறந்த சான்றாக இங்கே வந்திருக்கிற பிராங்க் சூப்பர் ஸ்டார் அண்ட் மோஸ்ட் செலிப்ரேட்டட் பிரசன்டட் ஆஃப் த இயர் என்கிற விருதை பெறுகிறார். நம் எல்லோரையும் அந்த ஒரு நிமிடம் மகிழ்வித்து சிரிக்க வைக்கிற அன்பு சகோதரர் RJ தீபக். ஒருவனின் ஊடாக திறமை இருந்தால் அவனும் தொடர்ந்து வளர்வான் என்று இன்னைக்கும் ரேடியோ மூலியமா ஒருத்தர் எல்லோரையும் மகிழ்விக்கிறார்னா அதற்கு சான்றாக இருக்கிற சகோதரர் தீபக் அவர்களை மீண்டும் மீண்டும் வாழ்த்துவதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய், எப்படி இருக்கீங்க? நன்றிக்கா, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரிஸ்வான் அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நான் காலேஜில் வந்து கல்ச்சுரல் செக்ரட்டரியாக இருந்தேன். எந்த ஈவெண்ட்டு போனாலும் அண்ணன் வந்துடுவார், ஜட்ஜாக வருவார். ஸோ 2-3 ஈவெண்ட்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்ன சொல்லுவார்னா, நீ மட்டும்தான்டா உங்கள் டீமில் ஓவராக பர்ஃபார்ம் பண்ணுற, உன்னால தான்டா தோற்று போகிறாங்க அப்படின்றவாரு. ஸோ அதனாலே அவர் ஜட்ஜா எந்த ஈவெண்ட்டில் இருக்காரோ அதில் நான் பேரே கொடுக்க மாட்டேன். பிராயச்சித்தமாதாயா இந்த அவார்டை கொடுக்குறேன்.
அவர் திடீர்னு எனக்கு கால் பண்ணி உனக்கு இந்த அவார்ட் கொடுக்குறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸ்டுடியோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் முத்து ஐயா அண்ட் கல்யாணி 2 பேருமே சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ a lot. Thank you so much. Thank you. நிறைய ஃபேன்ஸ் உங்களுக்கு இங்க இருக்காங்க. Yeah. அந்த பிராங்க் ஸ்டைல்ல நீங்க யாருக்கும் பிராங்க் பண்ணவனா ஜஸ்ட் இப்படி ஆரம்பிச்சு விட்டீங்கன்னா அதோட அப்படியே அடுத்த அவார்டுக்கு நாங்க போவோம். இப்போ பிராங்க் பண்ணுமா? லைட்டா அந்த ஃப்ளோ மட்டும் எடுத்தீங்கனா. அதுதான் யாருக்காவது கால் பண்ணாதானே ஃப்ளோ வரும். உங்களுக்கே கால் பண்ணவா? சரி எனக்கே கால் பண்ணுங்க சார். கண்ணுக்கு முன்னாடியே ஏமாறுவாங்க. திறமையான பொண்ணு. நீங்க தைரியமா பிராங்க் பண்ணலாம். நம்ம யாருக்காவது வேணா பண்ணலாம். உங்களுக்கு உங்க முன்னாடியே உங்களை எப்படிங்க பிராங்க் பண்ண முடியும்? கஷ்டம்தான். நீங்க ஜஸ்ட் அந்த லேடிஸ் வாய்ஸ்ல அப்படி எடுப்பீங்க இல்லையா? அதுதானே கேட்கணும் மக்களே, அதுதானே. ஆமா, அது மட்டும் அப்படி எடுத்தீங்கன்னா அந்த அக்கா வாய்ஸ் மட்டும் லைட்டா ஒரு 2 வரி போட்டு விட்டீங்கன்னா ஹாய் மட்டும் சொன்னீங்கன்னா ஆரம்பிக்கவே இல்லடா, இருங்கடா. இத நிறைய பேர் லேடிஸ் வாய்ஸ் நம்புறாங்க. அத நினைக்கும் போது லைட்டா எனக்கு படபடப்பா இருக்கு. ரீசெண்டா நாங்க முத்தையா அவங்க அம்மா கூட பிராங்க் பண்ணிருந்தோம், அதை பார்த்துருப்பீங்க. பட் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேர் இன்னும் கண்டுபிடிக்காம இருக்காங்க. தயவு செஞ்சு என்னடா நீங்க அப்படின்ற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகும். இதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவங்க கண்டுபிடிக்காம இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கையில அவார்டு வரும். அவங்க அப்படியே இருக்கட்டும். ஐயா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆம்பளைங்க. அதுதான் பதட்டமா இருக்கும். பட் ஆக்சுவலா பிராங்க் சூப்பர் ஸ்டார் ஆக மட்டும் இந்த விருது வாங்கல, மோஸ்ட் செலிபிரேட்டட் ரேடியோ பிரசன்டர் ஆகவும் வாங்கிருக்கீங்க. உங்களுடைய ரேடியோ பயணம் தொடரட்டும். இன்னும் நீங்க வந்து திரைக்கு முன்னாடியும் வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். தேங்க்ஸ் a lot. அண்ட் நிறைய பேர் இங்க இருக்காங்க. நான் நிறைய பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். டிஎஸ்கே அண்ணாவா இருக்கட்டும். அண்ட் நிறைய பேர் இங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் என்னோட எஃப்எம் சூரியன் எஃப்எம்க்கு இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நிறைய இடத்துல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து உங்களுக்கு பல்வேறு வெற்றிகள் வரட்டும். ஒரு பிராங்க் கால் தானே, என்ன வேணா பேசலாம். முகம் தெரியாது, அடையாளம் தெரியாதுங்கிறதெல்லாம் எவ்வளவு தூரம் இருந்தாலும் அதுல நாகரிகத்தோடு நீங்க ஒன்று பண்றதுனாலதான் இன்னைக்கு நாடறிய உங்களை எல்லாரும் பாராட்டுறாங்க. தொடர்ந்து நீங்க பல்வேறு மக்களால் அங்கீகரிக்கப்படணும். நீங்க என்ன உயரம் தொடர்பீங்களோ அதை விரைவில் அடைய ஸ்டுடியோ உங்களை அன்போடு வாழ்த்து. நன்றி. தேங்க்யூ so much. தேங்க்யூ. பாசத்திற்குரிய சம்பத் அவர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. ஒரு நல்ல அரங்கம் நிறைந்த கைதட்டல் நீங்க எல்லாரும் கொடுக்கணும் அவருக்காக. எங்களுக்காக மேடைக்கு வந்தோம். இதே நேரத்துல எல்லாருக்கும் பிடிச்ச எஸ்டிஆர இயக்குனராக மாற்றிய பெருமைக்குரிய ஆக சிறந்த தயாரிப்பாளர் எங்கள் மண்ணின் மைந்தர் அண்ணன் தேடப்பன் அவர்களை அன்போடு வருக வரவேற்கிறோம். ஒரு நல்ல அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு சண்டை பயிற்சி இயக்குனர் ஃபைட் மாஸ்டர் அண்ணன் கனல் கண்ணன் அவர்களை இந்த மேடைக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறது ஸ்டுடியோ. அடுத்த விருது வாய்ஸ் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற விருது தான் பார்க்க போறோம். தொடர்ச்சியாக அது பிளேபேக் ஆக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கான்சர்ட் ஆக இருந்தாலும் சரி, அப்படி ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு குரலாக வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு லிட்டில் ராக் ஸ்டாரை தான் மேடைக்கு கூப்பிட போறோம். So ladies and gentlemen, please put your hands together as we welcome voice of the year ஹர்ஷினி நேத்ரா அவர்கள். வாழ்த்துகள். எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்டுடியோ 1 அவார்ட்ஸ் 2025 நான் இந்த அவார்டை சார் கையில் வாங்குறது ரொம்ப 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 மகிழ்ச்சி. என்னோடய ஃபர்ஸ்ட் அவார்டு இது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ரிசுபாய் சார். அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அவர் மட்டும் இல்லை, தேங்க்யூ ஸ்பான்சர்ஸ் அண்ட் விஜய் டெலிவிஷன் குளோபல் வில்லேஜஸ் டீம், அப்புறம் என்னோடைய பேரண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலி, அப்புறம் ரொம்ப முக்கியமாக ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்லணுன்னா அது மக்கள் தான். ஸோ இன்னமும் அவங்களுடைய அன்பு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதே ஆதரவு எனக்கு எப்போவுமே கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமாக யூ ட்ரூலி டிசர்வ் இட் ஹர்ஷினி. அண்ட் நிறைய மேடைகள் உங்களை தொடர்ச்சியாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் எப்போயுமே நீங்கள் ஒரு மேடைக்கு போகும்போது அதில் ஒரு பாடல் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்டுடியோ 1 மேடையில் உங்களுடைய பாடல், அந்த குரலை கேட்கணும்னு நிறைய மக்கள் காத்துட்டு இருக்காங்க. ஸோ I'm gonna ask you only 3 things. என்னன்னா, எங்களுக்கு பாடல் அப்படின்னு வந்துட்டா ஹர்ஷினிக்கு 3 ஸ்டைல் இருக்கு. ஒன்று வந்து ஹர்ஷினியினுடைய குரலில் பாடுவாங்க, இன்னொன்று வைகு அம்மானுடைய குரலில் பாடுவீங்க, அப்புறம் தி அவர்களின் குரலில் பாடுவீங்க. 3மே எங்களுக்காக இப்படி எடுத்து விட்டீங்கன்னா நாங்கள் சந்தோஷப்படுவோம் ப்ளீஸ். கண்டிப்பாக.
முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ, ஜானுதம் மாருதம் தம் இங்கு உந்தன் கையில் சொர்க்கம், பொல்லாகிறவோ சொல்லா உறவோ, இல்லா ஒருவனை வேண்டி எங்கும் உசுரோ, கண்ணாளா என்னாளா பெண்ணாளா, இன்னும் வரும் இந்தன் கதை. ஆஹா, what a song to start with. அடுத்து நம்ம வைக்கம் விஜயலட்சுமி அம்மாவுடைய பாடல் பாடிடலாம். எங்க போனாலும் அந்த சாங் கேட்குறாங்க, மக்கள் விரும்புறாங்க. அண்ட் இன்னைக்கும் இந்த மக்களுக்காக அந்த பாடல் பாடுறேன். பாத்ரோமா. உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன்னுயரும், எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும், உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரும், அன்பின் கொடியேற்றி வைக்க துணை சேரும் கோடிகரம், தேடல் இல்லாத உயிருண்டோ சொல்லம்மா, எல்லாம் முன்னொள்ளே அதை தேடு கண்ணம்மா, மண்ணிலே ஈரமுண்டு முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவன் உண்டு. எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்ததா? அழகு 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 அழகு, நல்லா இருந்தது. அப்போ ஒரு வாட்டி ஒரு ஓ போடலாமா நம்மளுடைய ஹர்ஷினி அவர்களுக்காக? If you really like it. Thank you. Amazing. அடுத்ததாக ஒரே ஒரு சின்ன ஆசை, ஹர்ஷினி அவர்களுடைய குரல்ல ஹர்ஷினியோட ஃபேவரட் பாடல் இறுதியாக கேட்கணும்னு ஆசையா இருக்கு. இப்போ ரீசெண்டா பைசன் மூவி வந்து ஒரு தீக்குளத்தின்னு ஒரு பாட்டு வந்துருந்துச்சு. நான் கூட அதை இன்ஸ்டால போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பாடல் இப்போ தாராளமா. அடியே பொட்டு வச்ச என் ரத்தினமே, வரைஞ்சு வச்ச என் சித்திரமே, பூ முடிச்சு நீ போகையில தீ பிடிச்சு நான் சாவுறனே, தீ பிடிச்சு நான் சாவுறனே, தீ பிடிச்சு நான் சாவுறனே, நீ மலை ஏறி போற நான் மண்ணோடு போற, நீ கரையேறி போற நான் கடலோடு போற, நீ காத்தோடு காத்தாக கனவோடு கனவாக, ஒலியோடு ஒலியாக வலியோடு வலியாக, எங்கேயோ போற எங்கேயோ போற எங்கேயோ போற. வாழ்த்துக்கள் வர்ஷினி. இன்னைக்கு நீங்க எங்க போனாலும் நிறைய பேருடைய குரல்ல உங்களை பாட சொல்லி கேட்கிறாங்க. இன்னும் சில ஆண்டுகள்ல உங்கள் குரல்ல நிறைய பேர் பாடுகிற உயரத்துக்கு நீங்கள் விரைவில் வரணும்னு ஸ்டுடியோன்னு உங்களை அன்போடு வாழ்த்து. Thank you so much. மிக்க நன்றி. Thank you. Absolutely. and இந்த மேடையில் நிச்சயமாக சொல்லணும், பாடல்கள் மட்டும் இல்ல, கலைத்துறையில மட்டும் இல்ல, படிப்பிலையும் வந்து டாப்பராக வலம் வந்துட்டு இருக்கீங்க. For both of it, congratulations and all the best, Harshini. Thank you very much. Thank you so much. இன்னைக்கு 90s கிட்ஸா 2K கிட்ஸாங்கிற போட்டியெல்லாம் நடக்குது. நாங்க அப்படி கிடையாது. 80s கிட்ஸா இருந்தாலும் சரி, 90 கிட்ஸா இருந்தாலும், 2K கிட்ஸா இருந்தாலும், அடுத்து 3K வந்தாலும் சரி, எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்துறதுக்காக. முத்து நீங்களே சொல்லிட்டீங்க, 80s கிட்ஸா இருந்தாலும் சரி, 90s கிட்ஸா இருந்தாலும் சரி, ஜென்சியாக இருந்தாலும் சரி, ஒரு சாக்லேட் பாயாகவும் சரி, ஒரு ரக்கெட் பாயாகவும் சரி, தொடர்ச்சியாக மக்கள் விரும்பக்கூடிய ஒரு கதாநாயகனாக ஒருத்தர் வலம் வந்துட்டே இருக்காரு. டிஜிட்டலையும் அவர் ஃபேமஸாக இருக்காரு, டெலிவிஷன்லயும் ஃபேமஸாக இருக்காரு. இன்னைக்கு இங்க என்ட்ரியும் கொடுக்க போறாரு. முக்கியமா என்ன மாதிரி ஆண்களை வெறுப்பேத்துற மாதிரி எல்லா பிள்ளைகளுக்கும் பிடிச்சவரா இருக்காரு. அது உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா இன்னும் கொஞ்சம் ஃபயரா இருக்கும் நினைக்கிறேன். ஃபயர் ஆகி பேண்ட் கலண்டுகிட்டு இருக்கு. வேகமா கூப்பிடுமா? ஆமா, ladies and gentlemen, let's welcome people's favorite கதாநாயகன் சஞ்சீவ் அவர்கள். சஞ்சீவ் அவர்களே, நீங்க தொட்டாலே பிளாக் பஸ்டர் சீரியல் தான். சோ அப்படி கையாலையும் நீங்க கலக்கிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் மேடையில பேச போறோம். பட் thank you so much for joining. வணக்கம், and a very very warm welcome to you. and மக்களுக்கும் ஒரு ஹாய் சொல்லலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்காக நிறைய கேர்ள்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. So let's say a big hi to சஞ்சீவ் அவர்கள்.
அடுத்து விருது வாங்குறவங்களுக்கு கூப்பிட போறோமா இல்ல பிரசன்ட் பண்றவங்களுக்கு கூப்பிட போறோமா? இந்த மேடை எப்போதும் இன்னும் மதிப்பு மிக்கதா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க இன்னும் பிரசன்டர்ஸை ஏத்தி இந்த மேடையை வெயிட் ஆக்கிக்கிட்டே போறோம். அப்படியா? ஆமா. அப்ப இன்னொரு பிரசன்டரை கூப்பிடலாம். எனக்கு முதல் ரோல அப்படி ஹீரோ மாதிரி ராஜாங்கத்தோட அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய சஞ்சீவ் அவர்களை மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசையாக இருக்கு. as a presenter, so ஒரு காதல் நாயகன், மக்களுடைய favorite hero, ladies and gentlemen, let's please put our hands together as I welcome our one and only favorite Sanjeev அவர்கள் to present the next set of awards. வாராண்டி தங்கக்கட்டு அம்புக்கு போராண்டி சிங்கக்குட்டு கேட்காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனில் நானும் கலந்துக்கிறது. இஸ் மோரோவர் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான், ஒருத்தர் மாறியெல்லாம் இல்லை, ஒருத்தர் தான். 2 ராக் ஸ்டார்ஸ் வேற இங்க இருக்காங்க. அவங்கள பத்தி ஆக்சுவலி ரிசுபாய்க்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னோன்னே எங்கள் வீட்டிலேருந்து எல்லாருமே போனாங்க. என்னால் வர முடியல, ஷூட்டில் மாட்டிக்கிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் 2 பேர்த்தையும் நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்காங்க. ஆல் த வெரி அவங்க லைஃபுக்கு நான் என்னோட பெஸ்ட் விஷயம் சொல்லி. இந்த 2 அழகன்கள் பற்றி சொல்லிட்டீங்க, அங்கே 2 அழகன்கள் இருக்காங்களே அவங்களுடைய குட்டீஸ் ஐலா அஷு இன்னைக்கு நான் கூட்டு வந்திருப்பேன், பட் ஆலியா வந்திருந்தா அவங்களும் கூட வந்திருப்பாங்க. நாங்கள் ஃபேமிலியாக போகணும் தான் நாங்கள் பிளான் பண்ணோம். பிகாஸ் இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். அப்படிதான் பிளான் பண்ணோம். பட் என்னால தனியாக 2 பேரை சமாளிக்க முடியாது. என்னால ரொம்ப சேட்டை பண்ணுவாங்களா சார்? இந்த மாதிரி ஐயோ பயங்கரமான சேட்டை. என்ன மாதிரி என்னெல்லாம் பண்ணுவாங்க? அதான் இங்க உட்கார மாட்டாங்க ஒரு இடத்துல. ஆமா, ஓடிக்கிட்டு அது நம்மளால பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். அதனால வர முடியல அவங்க. சரி, இந்த மிஸ் பண்றது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவா பெண்களுக்கே இருக்கிற குணாதிசயம் இருக்கு, இந்த பொசசிவ்னஸ். கயல் சீரியல்ல இப்ப நீங்க ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கீங்க, நாங்க கேள்விப்பட்டு இருக்கோம். அந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் பார்த்து எல்லா கப்பல்ஸும் ஏன் இந்த மாதிரி நம்ம வீட்ல ஒரு ரொமான்ஸ் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அப்படி அவங்க வீட்ல நடக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உங்க வீட்ல அதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அதை தான் இப்ப நாங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பொசசிவ்னஸ் இருந்தா தான் லவ் இல்லையா? பொசசிவ்னஸ் இல்லைன்னா லவ்வே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கும் அப்படிதான். கண்டிப்பா அவங்களுக்கு ஹர்ட் ஆக தான் செய்யும். நாம கையில் கொஞ்சம் இந்த ரொமான்ஸ் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இப்போ ஆயிருக்கு. ஸோ அவன் வீட்டில் அவன் கேட்பாங்க என்ன எப்படி அப்படின்னு. நான் சொல்லுவேன், பாப்பு இது சும்மா நடிப்பு தான், நீங்கள் நடிப்பு. அதே மாதிரி நானும் கேட்பேன், அப்படியே பாப்பு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களோட இனியாவில் நான் கொஞ்சம் சீன்ஸில் எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு நானும் காமிப்பேன். இதெல்லாம் என்னம்மா அப்படின்னு நான் கேட்பேன். அப்புறம் 2 பேருமே ஆஃப் ஆயிடும். இதெல்லாம் இருந்தாலுமே நமக்கு தெரியும் நம்ம எந்த ப்ரொஃபஷனில் இருக்கோம், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒரே ப்ரொஃபஷனில் இருக்கிற அவங்களுக்கும் அது புரியுது. பட் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி லவ் சில டைமில் வரும், அதை நம்ம சமாளிச்சுப்போம். பசங்க எப்போவுமே நான் அதான் சொல்லுவேன். நான் இப்போ வெளியில் கூட எனக்கு கேட்டாங்க, ரெட் கார்பெட்டில் பைக் கொடுக்கும் போது ஒரு மேரிட் கப்புள்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணுன்னா என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், பசங்க நம்ம விட்டு கொடுத்து போயிடலாம் அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆலியா அவங்க பிறந்த வீட்டை விட்டுட்டு என்னை காதலிச்சு என் கூட வந்துட்டாங்க. அது ஒரு பெரிய டெசிஷன் லைஃப்பில் அவங்க எடுத்தது. எங்கள் வீட்டில் அடாப்ட் ஆகணும், அதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு அது ஒரு பெரிய டெசிஷன் லைஃப்லன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அப்படி எனக்காக என்னை நம்பி வந்தவங்கள நான் எப்படி காப்பாற்றணுமோ வச்சு கண்டிப்பாக நான் அப்படி காப்பாற்றுவேன். நான் எங்கேயுமே அவங்கள விட்டு கொடுத்துட மாட்டேங்கிறது நான் சொல்லிக்கிறேன். அண்ட் எந்த பிரச்சனைக்குள்ள வந்தாலுமே ஃபர்ஸ்ட் சாரி சொல்றது நானா தான் இருப்பேன். அது ஆண்களுக்கே ஒரு குணம் இல்லையா? 3வது மாடியில இருந்து எல்லாரும் சொல்றாங்க, ஆமாங்க முதல்ல சாரி நாங்க தாங்க சொல்றோம். பொண்டாட்டிக்கு எதுக்கு ஈகோ இல்லையா? விட்டு கொடுத்து போயிடலாம் பசங்க. இத பொண்டாட்டிகள் நினைக்க மாட்டாங்களே சார்? இல்ல யாரு சொன்னாங்க முத்து அப்படி? வைஷ்ணவி சொல்லுவாங்க. அருமையாக போய் கொண்டிருக்கிற இந்த மேடையில நம்ம எத்தனை சாரி கேட்டிருப்போம். ஒரு சண்டைன்னு நம்ம அப்படி சம்டைம்ஸ் சாரி கேட்டிருப்பாங்க, சொல்லி கேட்டிருப்பாங்க, அவங்க சொல்லி இருக்க மாட்டாங்க. அப்படி இல்ல. But anyway, Sanjeev, thank you so much. நீங்க வர முடியலன்னு ஃபீல் பண்ணீங்க, பட் என்டையர் ஃபேமிலி அந்த பேபிஸை ரிசீவ் பண்ண அந்த மொமெண்ட் எல்லாம் எங்களுக்கு இன்னும் அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. Thank you so much. நீங்க இணைஞ்சது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க அப்படியே மேடையிலே இருக்கணும். அண்ட் பிரசன்டர்ஸ் எல்லாரும் இன்னொரு விஷுவல் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கீங்க நினைக்கிறேன். அப்படியே சென்டர் வந்துடலாம். இந்த மேடை ஏன் இவ்வளவு கனப்படுத்தி இருக்கோம்னா, நாங்கள் அதிகம் நேசிக்கிற எங்கள் குடும்பத்திலிருந்து ஒருவர் என்று எப்போதும்
ரசிக்கிற ஒரு மனிதருக்கான விருது. இந்த மேடையில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஆமா காதல் மன்னன் கனவு கண்ணன் அண்ணன் சஞ்சீவ் அவர்களுக்கு அந்த விருதை வழங்க போகிறீர்கள். சஞ்சீவ் அவர்களே கங்க்ராச்சுலேஷன்ஸ். மீண்டும் ஒரு விருது. நான் சொன்ன மாதிரி இந்த படம் எப்படி வந்து தொட்டாலே சில பேர் தொட்டா பிளாக் பஸ்டர், அந்த மாதிரி சஞ்சய் அவர்கள் கை வச்சாலே ஒரு சீரியல் பிளாக் பஸ்டர் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு இந்த தருணம்? தேங்க்யூ ஸோ மச் அதை சொன்னதுக்கு. சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 7 இயர்ஸ் பிஃபோர் ராஜா ராணியில் லான்ச் ஆனேன். ஸோ ராஜா ராணியில் வந்து எனக்கும் ஆலியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு ஹிட் விஜய் டிவி சேனல் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அங்கேருந்து தான் எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து கயல் அகெயின் டாப்பிங் த சார்ட்ஸ். இட்ஸ் பீன் 4 இயர்ஸ் கயல் ஸ்டார்ட் ஆகி. அண்ட் 4 வருஷமாக நம்ம டாப் நம்பர்ஸில் இருக்கோம். அதுக்கு மக்களுக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களை வந்து இன்னும் ஒரு பெட்டர் ஆக்டராக இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸில் வின் பண்ணுறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது. அண்ட் இந்த டைட்டில் வந்து மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஆக்டர் தானே? ஆமா. ஓகே. என்ன சஞ்சய் இவ்ளோ டவுட் இருக்கலாமா? இல்ல இல்ல, ஆக்டர் ஹீரோ எப்படி வேணா வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த அவார்டுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸ்டுடியோ 1 ரிசுபாய். எங்களை வந்து கௌரவிச்சு பார்க்கணுங்கிறதுல அவருக்கு என்ன ஆசைன்னு எனக்கு தெரியல. வருஷம் ஏதாச்சும் ஒரு பெரிய டைட்டில் கொடுத்து இந்த மாதிரி ஹெவியாக ஒரு அவார்டு கொடுத்து வீட்டில் அனுப்பிச்சிட்டீங்க பாய். அங்கே வீட்டில் அவார்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை பாய். இல்ல ஆனா இது வந்து ரிசுபாய் அவர்கள் ஆசைப்படுறாரோ இல்லையோ, மக்கள் ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். வருஷம் யூ ஆல்வேஸ் டாப்பிங் தி சார்ட்ஸ். அண்ட் இந்த வாட்டி ஒரு விருது இல்ல 2 விருது. நீங்க வந்து ஒரு பாடல் அழகாக போட்டு அது வைரல் ஆச்சு, கிளியோபட்ரா பாடல். அண்ட் அதுக்காக மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஆல்பம் அண்ட் மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஹீரோவாக விருது வாங்குறீங்க. சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ ஸோ மச். அந்த கிளியோபட்ரா சாங் எல்லாரும் கேட்டிங்களா? ஓகே ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி காத்தாடி பண்ணியிருந்தோம். காத்தாடிக்கும் நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணோம். அண்ட் செகண்ட் ஆல்பம் சாங் கிளியோபட்ரா. அடுத்தது ஒரு சாங் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ அதை இப்போ நான் சொல்ல முடியாது. கொஞ்சம் டான்ஸ் நம்பர் 2 பேரும் சேர்ந்து ஏன்னா கிளியோபட்ராலேயே ஆலியா வந்து டான்ஸ் ஆடுறதா இருந்தது. ஏன்னா ஆலியாவோட டான்ஸ் வந்து நான்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அவங்க ஆடினா அது அவங்க பக்கத்தில் நிற்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூறாவளி காற்று தான் அடிக்கும். அவ்வளோ ஹெவியான ஒரு டான்ஸரு. ஸோ என்னாச்சுன்னா ஷூட் பண்ணுறதுக்கு 1 வீக் பிஃபோர் அவங்களுக்கு ஆங்கிள் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. சேனலில் ஒரு கபடி ஷோ பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுக்கு அங்கே ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ இமீடியட்டாக ஸ்ரீதர் மாஸ்டர் தான் கொரியோகிராஃபி. அவங்க கான்செப்டே டோட்டலாக மாற்றி அந்த மாதிரி ஷூட் பண்ணாங்க. ஆலியா மானஸோடைய டான்ஸ் திறமையை நாங்கள் அடுத்த பாட்டில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பார்ப்பீங்க. எல்லாம் அவங்களோட இருக்கீங்களா? ஆமாம். ஏன்னா 2 பேர் சேர்ந்து தான் ஹெவியாக டான்ஸ் பண்ணுறதா இருந்தது அந்த சாங் எண்டில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால அந்த பாட்டில் ஆட முடியல. பட் நெக்ஸ்ட் சாங் கண்டிப்பா வரும். நெக்ஸ்ட் சாங்ல நீங்க ஒரு பக்கம் ஆடுங்க, நானும் மொத்தம் லைட்டா ஒரு கார்னர்ல ஆடலாம். நாங்க கீழ உட்கார்ந்து என்ஜாய் பண்ணி அத கை தட்டிட்டு ப்ளீஸ் எங்களையும் வந்து சேர்த்துக்கோங்க. பட் எனிவேஸ் மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் thank you very much for joining. ஒரு முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குக்கிங் ஷோ வந்தாலும் இவர்தான் வைரல் ஆகுறாரு இல்லையா? அதே மாதிரி ஒரு அவார்ட் ஷோ வந்தாலும் வைரல் ஆகுறாரு, படத்துல வந்தாலும் வைரல் ஆகுறாரு. இப்படி தொடர்ச்சியாக ஒரு வைரல் ஸ்டாராக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆண்டின் முகம் யாரு அப்படிங்கிற கேள்விக்கு பதில சொல்ல போறவரு, அவருக்கு நாங்க கொடுக்க போற விருது ஃபேஸ் ஆஃப் தி இயர். Ladies and gentlemen, please put your hands together as we welcome Umer. ஏன்னா ஒரு உள்ள தூங்கிட்டு இருந்துச்சு உமேர்னோட. ஆமா. உமேர் அவர்களே வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி உங்களுடைய இருக்கீங்க? தமிழ் கேட்கறதுக்காக நான் மட்டும் இல்ல, இங்க அத்தனை பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, எனர்ஜி அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. சரிங்களா? Yes, so face of the year Umer, how do you feel? What do you want to share? நல்லா இருக்கு. ஆக்சுவலி இது என் ஃபேஸ் இல்ல, இத்தனை பேர் இருக்காங்களே அவங்கள முகத்தை அவங்க எனக்கு கொடுக்கறது லவ். ஸோ அதனால நீங்க சொன்னீங்களே வைரல் ஃபேமஸ், அது ஒரு நாள் பண்ண முடியாது. இவங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க, அதனால அதை என்னால் பண்ண முடியும். குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு சமையல் நிகழ்ச்சியை
தளபதி படம் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. ஆமா, உமேர் எடுத்தாலே இப்ப எங்க சூர்யா எங்க அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. மம்முட்டி சொல்லுங்க, உங்க சூர்யா ராஜு அவருக்கு உங்களுக்குமான அந்த நட்பு. ராஜு பாய் நண்பன், அவன் போடுறது கவுண்டர் ஐயோ ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல. ஸோ அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட், அவன் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், ஒரு காம் கம்போஸ்ட் பர்சன். எனக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ அவங்களுக்கு எனக்கு நல்லா சிங்க் வந்துருச்சு. ஸோ அந்த ஷோவில் பார்க்கும்போது மக்கள் அந்த பாண்டிங் ரொம்பவே ரசிச்சுக்காங்க. சாரி, தமிழ் கொஞ்சம் அவ்வளோ கரெக்டா பேசுறீங்க, அழகா ரசிக்கிறாங்கல்ல. ரஷ்மிகாவா? இல்ல ராஷ்மிகா. அது எப்படி எல்லாமே உங்களுக்கு வேணுங்கிறதாவே கேக்குது? எப்படி நாங்க ஒன்று சொல்றோம், ஆனா எது உங்களுக்கு தேவையோ அப்படியாவே அது கேக்குறது ரொம்ப முக்கியம். நீங்க ஏதோ ஃபீல் பண்ணல, ராஷ்மிகா மாதிரி என்ன நினைச்சு நம்ம ஒரு டான்ஸ் கூட பண்ணலாம். இல்ல மேடம், அவ்வளோ அழகா இருக்கணும்ல. சாரி இல்ல, you are beautiful than her, அந்த மாதிரி நான் வந்தேன். எஸ் இருந்தாலும் ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, மனசுல வெச்சுப்பேன். பட் உங்களுடைய ராஜு அவர்கள் பத்தி பேசிட்டு இருந்தீங்க, ப்ளீஸ் கண்டினியூ. நீங்க தானே கேள்வி கேட்டுட்டீங்க, நான் பதில் சொல்ல முடியும் மேடம் அதுக்கு. ஆமாங்க, கொஞ்சம் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அப்படியே டக்குன்னு சொல்லுங்க. புதுசா உங்க காதலி ஒருத்தவங்க எப்படி போயிட்டு? ஆமா, அதுவும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விரைவில் கல்யாணம் நடக்க போகுதுன்னு ரூமர்ஸ் வருது, நியூஸ் வருது. அது நியூஸா ரூமரா, எப்படி அதை எடுத்துக்கிறதா வேணாமா? நாங்க எல்லாரும் ஒரு குழப்பம். ஆக்சுவலி அது இந்த மேடையில சொல்லணும், அது ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்கும்ல, அந்த ஈவெண்ட் மாதிரி ஒரு சேலம்ல நடந்தது, ஃபேக் வெட்டிங். ஆமாங்க. பட் அதுக்கு அப்படியே டிஸ்க்ளோஸ் ஆயிடுச்சு. அங்க மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி வேணாம், இதெல்லாம் புதுசா இருக்கு, நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ அப்படியே நான் பேக் அவுட் பண்ணிட்டேன், உங்க மக்களுக்காக தான். ஓகே, ஆனா நாங்க வந்து உமேர் அண்ட் சுனிதா காம்போ வந்து ரொம்ப என்ஜாய் பண்றோம். Thank you, ரொம்ப நல்ல காம்போ. Thank you so much. உங்களுடைய நட்பு தொடரட்டும். Thank you everyone. மக்களுடைய ஒரு வருத்தம் இருந்தது உமேர், நான் மக்களின் சார்பாக சொல்றேன். எல்லாம் இந்த யூசுவலா இந்த பிக் பாஸ் வரதுனாலே முத்து உங்களுக்கு தெரியும், இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா முதல் பெயர் உங்களோட தான் இருந்தது இந்த வருஷம். அது எப்படி, how did they miss உமேர் அப்படின்னு பல மக்கள் இப்போ வரைக்கும் காமெண்ட் செக்ஷன்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்ல ஆக்சுவலி அவங்க மேல தப்பு இல்ல, யார் மேல தப்பு இல்ல, அவங்க எனக்கு கூப்பிட்டுருக்காங்க. பட் அதே வகையத்துல அதே வகையத்துல நிறைய படங்கள் வேலை அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ அதனால பிக் பாஸ் சூஸ் பண்ணோமா, படங்கள் சூஸ் பண்ணோமா? ஸோ படங்கள் தான் சூஸ் பண்ண, அதனால அது மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, நீங்களே படங்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நாங்க முதல் முறையாக உங்களோட பார்த்து தமிழ் மக்களாக ரசிச்சது அமரன் திரைப்படத்துல இல்லையா? அதுல இருந்து எங்களுக்காக ஒரே ஒரு டைலாக் மட்டும் ப்ளீஸ், இஃப் யூ கேன். அதுல ஒரு டைலாக் இருக்கு, அதை அப்புறமா டப் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு வரும்போது ராஜ்குமார் சார் எனக்கு கொடுக்கறது ஃபர்ஸ்ட் மோனோலாக். அந்த மோனோலாக் நான் பேசுறேன், சரிங்களா? அதுல அவன் வஹீத் சொல்றாங்க அப்பா கிட்ட, எஸ்கே அண்ணா, ஒரு நாடுகாரனுக்கு தீவிரவாதியா தான் தெரியும், என் மகன் சுதந்திரவாதி, அவன் தீவிரவாதியே கிடையாது. ஹிந்தி பட ஹீரோயின் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்க, டக்குன்னு டைலாக்னோட கமல் சார் மாதிரி கலக்கிட்டீங்களே, எப்படி அது? இல்ல அது நான் நிறைய வாட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு இப்போ அது நல்லாவே ஞாபகம் இருக்கு, அதனால டக்குன்னு சொல்ல முடியும். ஓகே, such a cute guy உமர் நீங்க. Thank you மேடம். மனசுல இருக்கத மேடையை பயன்படுத்த கூடாதுமா, நல்லா பண்ணீங்க உமர். கேர்ள்ஸ், எத்தனை கேர்ள்ஸ் இருக்கீங்க? எத்தனை பேருக்கு உமரை பிடிக்கும் சொல்லுங்க. அவங்களின் சார்பாக தான் நான் சொல்லிருக்கேன் உமர். எல்லாருக்கும் ஐ லவ் யூ சொல்ல வரேன் இந்த மேடையில. சோ லவ் யூ கைஸ், அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் உமர், நாங்க அதெல்லாம் சொன்னா அடிக்க வராங்க, நீங்க சொன்னா மட்டும் இப்படி சிரிக்கிறாங்க, எப்படி? இல்ல that has come within the heart la. ஓகே, ஆமாங்க, கொஞ்சம் ஓகே புரியுது முத்து. இட்ஸ் ஓகே, உங்களே லவ் பண்ணுவாங்க. ஓகே, பெண்கள் லவ் பண்ணுவாங்க. என்னமா நான் ஏதோ பாதிக்கப்பட்ட ஒரு விடுதியில வாழ்ற மாதிரி கவலைப்படாதீங்க, உங்களே லவ் பண்ணுவாங்கனா என்னங்க? இல்ல நீங்க கொஞ்சம் லைட்டா ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு கொஞ்சம் ஒரு கோஆங்கரா ஃபீல் ஆயிடுச்சு. பட் உமர், இன்னும் நிறைய ஃபேன்ஸ் உங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்கணும், நிறைய படங்கள் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை பார்க்கிறதுக்காக நாங்க காத்துக்கிட்டே இருப்போம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் once again. நீங்க அடிக்கிற முறை மக்கள்னு சொல்லும்போது ஒரு நல்ல நடிகனா, மக்களை புரிந்து நடிக்கிற ஒரு நல்ல நடிகனா, நல்ல தமிழ் பேசுற நடிகனாவும் நான் வருவேங்கிறது அந்த மேடையில் நிரூபிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்களுமே. நீங்கள் என்ன உயரம் தொட விரும்புகிறீங்களோ அந்த உயரம் மிக விரைவில் உங்களை வந்து அடைய ஸ்டுடியோவும் உங்களை அன்போடு வாழ்த்து. தேங்க்யூ ஸ்டுடியோ ஒன், தேங்க்யூ ரிசு பாய், அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். பவித்ர லட்சுமி அவர்கள் ஃபிலிம்ஸாக இருந்தாலும் சரி, ஆல்பம் சாங்ஸாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு டெலிவிஷன் ஷோவாக இருந்தாலும் சரி, பவித்ரா அவர்கள் இருந்தாங்கன்னா அந்த கண்டென்ட் ஹிட்டுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அவங்க எப்பயுமே இருந்திருக்கிறாங்க. நாங்க இன்னொருத்தரையும் மேடைக்கு அழைக்க போறோம். டு கோ-பிரசன்ட் அவார்ட் யார் வராங்க முத்து? திரைப்பட இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
நான் சொன்ன மாதிரி இவங்க வந்தாலே சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்றோம்ல, அப்படிப்பட்ட பவித்ரா அவர்களுக்கு ஸ்டுடியோ ஒன் ஃபேமிலி சார்பாக ஒரு சின்ன சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்காக இதோ. கேன் வி ப்ளீஸ் யாருமே என்னைக்கு வேணா பணம் காசு ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். பட் நம்ம கீழே விழும்போதெல்லாம் which will happen a lot of times, நம்ம எதிர்பார்க்கறத விட நிறையா வாட்டி நம்ம கீழே விழுவோம். நம்ம கீழே விழும்போதெல்லாம் தூக்கி விடுறதுக்கு, எதையும் எதிர்பார்க்காம தூக்கி விடுறதுக்கு நம்ம கூட யாராவது இருக்காங்கன்னா தட் இஸ் த பிக்கெஸ்ட் விக்ட்ரி. அண்ட் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிற விஷயம் அதுதான். எனக்கு அந்த மாதிரி உறவுகளை நிறைய நான் சம்பாரிச்சிருக்கேன். இப்போ ரிசோனா ஆகட்டும், கரிமனா ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து என் கூட பிறக்கல. பட் இன்னி வரைக்கும் என்னை அவங்க வீட்டில் ஒரு பொண்ணா, ஒரு கூட பிறந்த ஒரு தங்கச்சியை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அப்படி தான் என்னை பார்த்துக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, என்னோட கரியரில் நான் இவ்வளோ நாள் க்ராஸ் பண்ணி வந்த எல்லாமே, முரளி ப்ரோ ஆகட்டும், எல்லாருமே தேவ் ஆல்வேஸ் பின் வெரி வெரி நைஸ் டு மீ. எப்போவுமே என்னை வீட்டில் ஒரு பொண்ணாக தான் பார்த்துருக்காங்க. அதையும் தாண்டி பார்க்குற மக்கள், ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு ஸ்க்ரீனில் வர ஒரு ஆளுங்கிறத தாண்டி என்னை வீட்டில் ஒரு பொண்ணாக நீங்கள் எல்லாருமே என்றைக்குமே பார்த்துருக்கீங்க. எனக்கு ரத்த பந்தமாக யாரும் இல்லைனாலும் நான் சேர்த்த சொந்தம் இவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இது அவ்வளோ ஈஸியாக அமைஞ்சிடாது, எத்தனை பேர்த்துக்கு அமையும்னு எனக்கு தெரியல. இப்போவுமே நான் இங்கேருந்து வெளியே போனால் நீ என் பொண்ணு மாதிரிம்மா, நான் உனக்கு அம்மா மாதிரின்னு சொல்கிற 1000 அம்மாக்கள் எனக்கு இருக்காங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ எவ்வளோ ஹீரோயின்ஸ்க்கு அவங்கள ஒரு ஆண் ஈஸியாக வந்து நீ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்கிறதுக்கான பெருமை அவங்களுக்கு கிடைக்கும் தெரியல. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் பிரதர்ஸ் ஹூ ப்ரௌட்லி கால் மீ தேர் சிஸ்டர் அண்ட் ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் தட். சொந்தங்களா இல்லைனாலும் இப்போ வரைக்கும் எனக்கு சொந்தமாக இருக்கிற நீங்கள் எல்லாருமே எனக்கு பெரிய பெரிய அவார்ட் தான். தேங்க்யூ. ரொம்ப சாதாரணமா ஒரு நகைச்சுவையாளனா, ஒரு தொலைக்காட்சியில ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா, ஒரு லுக்கலைக்கா வந்து இன்னைக்கு அவர் மாதிரி லுக்கு வந்துட்டா போதுண்டா, என்னை எல்லாரும் லைக் பண்ணுவாங்கங்கிற அளவுக்கு தன்னுடைய உடற்கட்டை ஒரு மாடல் எல்லாம் தள்ளி நிக்கணுங்கிற அளவுக்கு மிக செம்மையாக மாத்தி இருக்கிற
அண்ணன் சரத் அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு, அவருடைய நகைச்சுவைக்காக பார்வையாளர்கள் இருந்த காலம் போய் இன்னைக்கு அவருடைய உடற்பயிற்சிக்கான ரசிகர்கள் உயர்ந்து இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் அவருடைய உழைப்பு. அண்ணன் சரத் அவர்களே ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு. பர்சனலா as a sister, congratulations, very happy for you. என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு இரு வார்த்தைகள். யா, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க மக்களே? இப்படி சொன்னா யாரும் பேச மாட்டாங்க. ஹாய் காய்ஸ், how are you? எல்லாரும் ஃபைனாப்பா. உங்க எல்லாருக்கும் 5000 இன்கிரிமெண்ட்ப்பா. இப்படி ஆரம்பிச்ச கலக்க போகுது சீசன் 5ல இன்னைக்கு வந்து 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதோ பிரபாகரன் கூட சொல்லியிருந்தாங்க, மச்சான் 10 வருஷம் ஆயிடுச்சுடா, எப்படி போச்சுன்னே தெரியல அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம். எல்லாமே வந்து இங்கே வந்து நிற்கிறேன், அது காரணம் வந்து மக்களோட அன்பு, மக்களோட சப்போர்ட்டு எல்லாமே தான். நிறைய விஷயங்கள் நான் இது இப்போது 10 வருஷம் ஆச்சு, அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். நிறைய பேர் என்னை கேலி பண்ணியிருக்காங்க, கிண்டல் பண்ணியிருக்காங்க, அவமானப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நான் ஓடலை, இதெல்லாம் பார்த்து நான் ஓடலை, போராடினேன். அந்த போராட்டத்துக்கான அவார்டு தான் இது. ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வந்து இப்போது நான் போகிறேன், ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா யோசிச்சேன், ஏன்னா குக் வித் கோமாளி முடிஞ்சிச்சு, என்னடா பண்ணுறது அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, நம்ம எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது வந்து இல்லைன்னா நம்மளை வந்து மறந்துடுவாங்க. சரி, நம்ம ஏதாவது பண்ணுவோமேன்றதுக்காக நான் ஒர்க் அவுட் பண்ணலாம், சரி நம்ம உடம்பு கொஞ்சம் மாற்றிக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அது இவ்வளோ பெரிய குணமாகவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒர்க் அவுட் பண்ணதை எடுத்து வீடியோவில் போட்டோன்னே என்னை பார்த்து நிறைய பேர் கேட்குறாங்க, ஏய் என்னடா இப்படி இருக்கேன், பயங்கரமாக இருக்கேன். அதான் இவனே பயங்கரமா இருப்பான், இவன் உடம்பு பார்த்துல நான்லாம் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், என்னடா இவ்வளோ பயங்கரமா இருக்கேன். இவர் என்ன பார்த்து சொல்றாரு, நான் என்னடா பயங்கரமா இருக்கீங்க அப்படின்னா. ஏய் நீங்களாம் என்ன பார்த்து சொல்றவங்க நாங்களா பயங்கரமா இருக்கு. சும்மா அதை வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜாலியாக, அவ்வளோதான். தேங்க்யூ. நிறைய விஷயம் பண்ணணும். தேங்க்யூ. என்னுடைய ஜிம்மேட்லாம் நிறைய பேர் இங்கேயே இருக்காங்க. முத்துக்குமரன் சீக்கிரம் நிறைய நான் கேட்டேன், மாஸ்டர் கிட்ட கேட்டேன், என்னப்பா முத்து கரெக்டாக வரானா? ஜிம் வாசல்ல அவர் போகும்போது நான் போண்டாவோட சாப்பிட்டு அவரை மீட் பண்றேன், அதான் ஜிம்மெட்டுன்னு தெரியாம சொல்லிட்டேன். சீக்கிரம் உங்க ஜிம்ல நானும் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். ஷரத்தனா இல்லை, உடம்பு பார்த்துங்க. ஏன்னா சிம்பு வந்து நான் சிம்பு அண்ணனோட ஃபேனு. அவர் சொன்னார் ஒரு தடவை, என்னைக்குமே வந்து எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் நம்ம உடம்பை எப்போவுமே பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து அவர் சொன்னார். அதுக்காக அவர் சொன்னதை வந்து நான் வந்து அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. நன்றி ஷரத்தனா, தேங்க்யூ ஸோ மச். வி லவ் யூ டு. தேங்க்யூ. அவார்டு, இந்த அவார்டு கொடுத்த என்னுடைய ரிஷு டார்லிங் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, ஸ்டுடியோ 1. ஏன்னா சமீபத்தில் சோசியல் மீடியாவில் நிறைய ப்ராப்ளங்களை நான் அனுபவித்தேன் அவார்டுன்னு ஒரு விஷயத்தினால. அதனால வந்து தேங்க்யூ. நீங்கள் வாங்கிய விருதுக்கு உங்களை அன்போடு வாழ்த்துறோம். நன்றி. எங்க ஜிம்ல ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா 15 பேர் சரத்தனை சேர்த்து விட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் எல்லாருக்கும் நல்வழி காட்டுகிற என் அண்ணனுக்கு நண்பு நிறைந்த நன்றி. நன்றி, தேங்க்யூ சோ மச். வெல்கம் டு ஸ்டுடியோ 1 டிஜிட்டல் அண்ட் டெலி அவார்ட்ஸ் 2025 சார். இன்னைக்கு நீங்க அவார்ட் வாங்கியிருக்கீங்க. என்னம்மா ஏதோ ஏரோஸ்டஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, ஸ்பீடா கடகடகடன்னு. சார் இது வெல்கம் சார். என்ன சார் வாட்டர் வேணுமா இல்ல என்ன சார்? சார் நான் சீக்கிரம் பேசினா தானே சார் உங்ககிட்ட. ஓகே ஓகே, ஆமா கண்டிப்பா. சோ எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். ரீசன்ட் டைம்ல நீங்க போட்ட ஒரு போஸ்ட் பயங்கர ஒரு சென்சேஷனா இருந்தது. எனக்கு என்னவோ அது போட்டதுனால தான் என்ன கூப்பிட்டு கொடுத்த மாதிரி இருக்குது. சரி ஓகே. இதெல்லாம் சொல்லிட்டீங்க, நிறைய போஸ்ட் போடலாம் போலியே அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலா வந்து எல்லாருமே சொன்னாங்க, என்ன ப்ரோ உங்களை மட்டும் கொடுக்கல, என்ன ஆக்சுவலா மக்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதுல்ல. ஆக்சுவலி நீங்க அந்த போஸ்ட் போடலன்னா யாரும் அதை ரெக்டிஃபை பண்ணிருப்பாங்க. என்ன விஷயம், அவார்டுன்றது வந்து யார் ஒருத்தவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஒருத்தவங்க வந்து ரெகக்னேஷன் பண்ணுறது தான் அந்த அவார்டு. நம்ம இவ்வளோ வருஷமாக இருக்கோம், இல்லை இவ்வளோ சீசனாக நம்ம பண்ணுறோம், இல்லை இவ்வளோ நாளாக நம்ம அதில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்றது அது வந்து கொடுத்தீங்கன்னா எல்லாருமே குழந்தை தாங்க. நீங்கள் இப்போ நான் ஒரு அவார்டு எடுத்து உங்களுக்கு கொடுத்தா கூட அது ஜாலியாக வாங்கிப்போம், அது ஒன்றும் வேணான்னு சொல்ல போகிறது இல்லை. எல்லாருக்கும் கொடுக்கும்போது நமக்கு மட்டும் மிஸ் ஆச்சு. ஆனால் அது வந்து நான் எப்படி தப்பு சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அங்கேயும் டீமையும் நான் வந்து இது பண்ண முடியல. நான் வந்து 24 hours ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்னா நம்ம அவங்களையும் எதுவும் குறை சொல்ல முடியல. ஆனால் பார்க்குறவங்க வந்து என்னென்னா, என்னங்க அவங்கள மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க, என்னங்க உங்களுக்கு தரல, என்ன உங்களை வந்து இது பண்ணுறாங்களா அப்படி இப்படி நிறைய பேர் கமெண்ட்ஸு, நிறைய கால்ஸ் எல்லாமே வந்தது.
என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் நீங்கள் கொடுக்கறது தான் எனக்கு அவார்டு. நீங்கள் என்னை பார்த்து ஹாய் சரத் எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க, அது ஒரு அவார்டு தான் எனக்கு. ஏன்னா யாருனே தெரியாதவங்க ஒன்று பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது அது ஒரு அவார்டாக தான் நான் எடுத்துக்கிறேன். அதுதான் நான் அதை வந்து சொல்லிவிட்டு அது கீழே வந்து நான் சொன்னேன், எனக்கு ஆல்ரெடி ஒரு அவார்டு கொடுத்துருக்கீங்க, அது மக்களாகிய நீங்களே வந்து எனக்கு அந்த பட்டத்தை கொடுத்து அது வந்து அது மூலிமா வந்த அவார்டு தான் உழைப்பாளின்னு ஒரு அவார்டு. அதை நான் வந்து போட்டிருக்கேன். அதை விட வேறு என்ன வேணும்? தலைவரோட படம் உழைப்பாளி, அதில் வந்து அவார்டு சரத்துக்கு வந்து பெரிய விஷயம் தான். அதுதான் நான் போட்டிருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அவார்டு கொடுக்கலன்னுலாம் நம்ம வருத்தப்படலை. இதை விட நிறைய அவார்ட்ஸ் நம்ம கைக்கு வரும், அதை நம்ம வாங்கிப்போம். அப்போது வந்து வீட்டில் இடம் இல்லை இருக்காது, ஐயோ எங்கே அவார்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லையே அப்படின்னு. ஆல்ரெடி இப்போ நான் வந்து ஒரு 2-3 கபோர்டு அடித்து வச்சிட்டேன். இதுக்கப்புறம் குவிக்கிற மாதிரி அந்த இடத்துல வர அவார்டை வந்து பெருசா அப்படின்னு மாதிரி கண்டிப்பாக பண்ணுவேன். தேங்க்யூ. சூப்பர். ஓகே, KPYல வந்து நீங்க மொட்டை ராஜேந்திரனா தான் ஸ்டார்டிங் பண்ண ஆரம்பிச்சீங்க. அப்படிதான் மக்கள் உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுல இருந்து லைக் இல்ல எனக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்கு, நான் மித்ததும் பண்ணுவேன், லைக் நான் தான் சரத், இதுதான் நான் அப்படின்னு வந்து மக்கள் கிட்ட நீங்க அந்த ஐடென்டிட்டியை கொண்டு வரதுக்காக என்னென்னலாம் மெனக்கிட்டு? ஐயோ ரொம்ப போராட்டம். என்னன்னா மொட்டை அடிச்சு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷத்துக்கு மேல மொட்டையிலேயே இருந்துட்டோம். என்ன லைட்டா அப்படி முடி வளைஞ்சா கூட என்ன உங்களுக்கு முடி வளர்ந்துச்சு அதிசயமா, என்ன எனக்கு முடி வளருங்க அப்படின்றலாம், அதிசயமா முடி வளர்ந்துச்சா, என்ன நம்ம முடி வளருங்க, என்னையே நான் மறந்துட்டேன், ஓகே நம்ம முடி இருக்குமோ இல்லை வளராதோ அப்படின்ற மாதிரி. எங்கள் அம்மா என்னடா எப்போ பார்த்தாலும் மொட்டையிலே இருக்காங்க. ஆக்சுவலாக என்னன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு ரிஜிஸ்டர் மொட்டராஜேந்திரன் பையன் இல்லை மொட்டராஜேந்திரன் சரத், மொட்டை சரத் அப்படின்னு பேர் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இந்த மொட்டையிலேருந்து ஒரு சரத். ஆக்சுவலாக நான் வந்து லுக்கலைக்காக தான் வந்தேன். லுக்கலைக்கு வந்து எனக்கு வந்து பிளாட்ஃபார்மாக அமைஞ்சது, எனக்கு வந்து அதை வாழ வச்சுது. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த லுக்கலைக்கிலேருந்து கொஞ்சம் நான் மாறுறேன். ஏன்னா நான் வந்து அவரை மாதிரி பண்ணுறதுக்கு நான் இருக்கேன், ஆனால் அவர் வந்து அதை பண்ணுறதுக்கு சினிமாவில் இருக்கார். ஏம்பா நீ என்ன மாதிரி பண்ணுற, ஓகே, ஆனால் அதை பண்ணுறது தான் நான் இருக்கிறேனே அப்படின்னு என்ன சொல்லுவார். நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு எல்லோரும் கேட்கும்போது சரத்தா நான் என்ன பண்ணுன்றதுக்காக நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறேன். முடியை வளர்த்துறது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பாடி லாங்குவேஜை மாற்றுறது. நம்மலாம் என்ன பண்ணாலும் நம்ம உடம்புல எல்லாருமே வந்துடுவாங்க. காமெடியன் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் இருப்பார், விவேக் சார் இருப்பார், கவுண்டமணி சார், செந்தில் எல்லாருமே இருப்பாங்க. காமெடியன்ஸில் உள்ள பாடி லாங்குவேஜ் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ஒரு சரத்துன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தேன். இப்போ சமீபத்தில் ஒர்க் அவுட் பண்ணேன், ஜிம் பண்ணேன். அது நிறைய பேர் வந்து மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு ப்ரோ செம்மையாக இருக்கிறேன், நான் அவ்வளோ செம்மையெல்லாம் நான் பண்ணல, நான் ஏதோ சும்மா இருக்கிறேன்ற 1 ஹவருக்கு இது ஒர்க் அவுட் பண்ணுகிறேன், அவ்வளோதான். அது வந்து நம்மளை வந்து எல்லா இடத்துலையும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், அவ்வளோதான். என்ன ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். காந்தி கண்ணாடி படம் பார்த்தீங்களா? ஆமா பார்த்தேன். ஓகே, KPY பாலா பற்றி சில சர்ச்சைகள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய போயிட்டு இருக்குல்ல சார். ஸோ ஆனால் உங்களுக்கு அவரை பர்சனலாகவும் தெரியும், லைக் ப்ரொஃபஷனலாகவும் அவர் எப்படி இருப்பாரு என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. ரொம்ப நல்ல பையனை, அவனை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், வேற எதுவுமே சொல்ல. ஏன்னா இங்கே நிறைய நல்லவங்களை நம்ம வந்து இழந்துக்கிட்டே இருக்கோம் சில இடத்துல வந்து. அதை வந்து இந்த மாதிரி தப்பாக பேசாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஏன்னா அவர் ஒரு வீடியோ போடும்போது கூட லைக் இது நான் போடணும்னு இல்லை, பட் என்னை பார்த்து ஒரு 4 பேர் இதே மாதிரி ஹெல்ப் பண்ணா அது இன்னுமே எனக்கு சந்தோஷத்தை தரும் அப்படின்றதுனால தான் அவர். அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப நல்ல. அதான் வந்து நிறைய நல்லவங்களை நம்ம மிஸ் பண்ணுறோம்ல, அதில் இவனை மிஸ் பண்ணிடாதீங்க, நல்ல பையன், அவ்வளோதான் நான் சொல்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கு மேலே ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு ஒரு தம்பி, என்னோட தம்பிக்கு நான் என்ன சொல்கிறேன். சூப்பர் சூப்பர் சார். தேங்க் யூ. ஸோ அவார்டு வாங்கியிருக்கீங்க, ஹாப்பி. ரொம்ப நன்றி, தேங்க் யூ. அதான் சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணதுனாலே ஹார்ட் ஒர்க்கிங் சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஐயா வாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்னதுன்னு கேட்டு போறாரு. ரீல்ஸ் ரசிக்கிற கூட்டம் ஒரு பக்கம் இருக்காங்க, சீரியல் ரசிக்கிற ஒரு கூட்டம் ஒரு பக்கம் இருக்காங்க. சீரியல்ல ரீல்ஸ்ல ரசிக்கிற கூட்டம் வெற்றி வசந்தனுக்கு மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்புறம் மட்டும் முத்து அவர்களே, பீப்புள் கண்டெடுத்த ஒரு முத்து நீங்க. அண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக நிறைய விருதுகள் வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் நீங்க போடக்கூடிய உழைப்பு இல்லையா? ப்ளீஸ் ஷேர் us about the moment. இந்த விருது உங்களுக்கு புதிதல்ல, பட் இருந்தாலும் இன்னொரு feather in your cap. So what do you wish to say? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். முன்னாடி இருந்தவா நன்றி. ஃபஸ்ட்டு ஸ்டுடியோ 1 லாஸ்ட் டைமும் இந்த அவார்டு வாங்கினேன், இந்த டைம் வாங்கியிருக்கேன். ரெண்டும் ஒரே கேட்டகரியில் தான் வாங்கியிருக்கேன். லாஸ்ட் டைம் இதே தான் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு அவார்டு கொடுத்தவங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்டுடியோ 1 ரிசுபாய் அண்ட் மேம் டீம் டோட்டலாக எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் வந்து என்னோட இயக்குனர், நான் பாட்டுக்கு யூடியூப்பில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹாய் ப்ரோ, நான் ஒன்டாப்பில் பாருங்க, சரக்கடிக்க ஆசைன்னு சொன்னாலே உமேர் அவர்கள் கரெக்டான என்ட்ரியாக இருக்குது. ஐயா உமேர் 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 சிறகடிக்க ஆசை. உங்களுக்கு என்ன ஆசைங்கிறது
நீங்க சொன்னீங்க. இல்ல, இல்ல. அவருக்கு என்ன ஆசைங்கிறத அவர் சொன்னார். விடுங்கள. ஒரே நிமிஷம். எனக்கு வந்து லைவாக அந்த அவார்ட் ஷோ பார்த்ததெல்லாம் தாண்டி ரீல்ஸ்ல அதை பார்க்கும்போது லைவா உமர் சொல்லி கேட்கணும்னு ஆசையா இருக்கு. சரக்கடிக்க ஆசை நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்காங்களோ இல்லையோ, சரக்கடிக்க ஆசை அப்படின்னு உமர் ஸ்டைல்ல சொன்னது பல பேர் ரசிச்சாங்க. அதாவது பெண்கள் மட்டும் ரசித்துக் கொண்டிருந்த சீரியல ஆண்கள் பக்கம் அள்ளி கொண்டு வந்த பெருமை அவருக்கு சார். உமர் யூ ஷுட் டெஃபினெட்லி சே. நம்ம கரெக்ட்டா சொல்ல வைக்கிறோம். ஆமா ஆமா கரெக்ட்டா சொல்றோம். சொல்லுங்க சா. இல்ல அந்த 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 டைம்லயே நான் கரெக்டா தான் சொன்னேன். அது ஆக்சுவலி சரகடிக்க ஆசைதான். இல்ல அது சிறகடிக்க ஆசைதான். என் மேலதான் தப்பு. இப்பயும் கூட சி போட்டு சிறகடிக்க ஆசைதாங்கிறார். அவர் சிறகுக்கே போல. அப்படிதான் நீங்க ஸ்டேஜ்லயும் சொன்னாப்ல. ஆக்சுவலா எங்களுக்கு லைவ்ல தெரியல, டெலிகாஸ்ட்ல பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சது. லைவ்ல கேட்கும்போது இந்த மாதிரி தெரியல. இல்லாட்டி நாங்களே கேட்டிருப்போமே அந்த இடத்துல. தெரியல என்ன கேட்டிருப்பீங்க. கமிங் டு தி பாயிண்ட். நம்ம வந்துருவோம், அந்த விஷயத்தை விட்டுருவோம். ஸோ டைரக்டர் சார், அப்புறம் ப்ரொடக்ஷன், விகடன் சேனல் அண்ட் கூட ஒர்க் பண்ணுற அத்தனை ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் அவங்களோட உழைப்பு. அவங்க ஒரு ஆளால் எதுவுமே பண்ண முடியாது. கூட்டமாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கான ரெகக்னேஷன் தான் ஒவ்வொரு இடத்துலையும் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இது ஒன்றும் புதிதல்லன்னு, இது எல்லாத்துலேயும் எனக்கு புதுசு தான். ஏன்னா ஒவ்வொரு மேடையிலும் நம்ம வித்தியாசமாக தான் பேசணும், இல்லாட்டி போர் அடிச்சிடும். அதே தான் சொல்கிறோம் அப்படின்னு. ஸோ அது அந்த முயற்சி படி பார்க்கும்போது இது எல்லாமே நமக்கு டிஃப்ரென்ஸ் தான். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இந்த வருஷம் விஜய் டெலி அவார்ட்ஸில் கொடுத்தாங்க. அங்கே நான் வாங்குறப்போ என் முன்னாடி இருந்த எல்லாருமே என்னோட நண்பர்கள், என் கூட வேலை செய்கிறவங்க, என்னோட தொழிலை ஒத்து செய்கிறவங்க. ஆனால் இங்கே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் என்னென்னா, எங்களை பார்க்குற ஆடியன்ஸ் முன்னாடி இன்னைக்கு ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறேன். ஸோ அந்த மூமெண்ட் ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட். அப்போ இது புதுசு தானே, இந்த மாதிரி என்னைக்காவது தான் கிடைக்கும். நான் வந்து எதுக்கு வந்து இது புதிதல்ல அப்படின்னா, நீங்க போடுற ஒவ்வொரு உழைப்புக்கும் ஒவ்வொரு வாட்டி ஒரு விருது வாங்கும்போது அந்த ஃபீலிங்கை தாண்டி அந்த விருது கையில வச்சிருக்கும் போது நிறைய மேடைகள்ல நீங்க சொல்லிருக்கீங்க. ஸோ ஐ ரியலி ஃபெல்ட் இந்த வருஷம் மட்டும் பீப்பிள்ஸ் ஃபேவரட் ஹீரோ இல்ல, தொடர்ச்சியாக எல்லா வருஷமும் நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இங்க எல்லாரும் இருக்காங்க தான், தலைவர் இருக்காரு, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாருமே வர்றோம், எல்லாருமே சேர்ந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். எல்லாரும் ஒவ்வொரு இடத்துலயும் அவங்கவுங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு மக்கள் ரெகக்னேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் சரிசமமா கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நாங்க எல்லாருமே வந்து கரெக்டா உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும், நான் சொல்றது எல்லாருமே, எல்லா ஆர்டிஸ்டா இருக்கட்டும், எல்லா தொழில வேலை செய்யற எல்லாருமே இருக்கட்டும், இதே மகிழ்ச்சியோட இருக்கணும். பார்வையாளர்கள் இப்போ வந்து போட்டோ எடுத்தவங்களா இருக்கட்டும், டிவியில பாக்குறவங்களா இருக்கட்டும், ஹாட் ஸ்டார்ல பாக்குறவங்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், தாத்தா பாட்டி எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் பல. பவர் கண்ணால அவ பார்த்ததுனால நான் பட்டுன்னு காலி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.